நாங்கள் அதை காணோம். मगर हमने देखा ही नहीं। ரட்சிப்புக்கு காத்திருந்தோம். हम उद्धार के लिए इंतजार किए, அது எங்களுக்கு தூரமாய் போய்விட்டது. मगर वो हमसे बहुत दूर ही रहता அப்படி है। ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ऐसे ही यहाँ पे परमेश्वर का वचन कहता है। நீங்க எரேமியாவின் புத்தகத்துல பாப்பீங்கன்னா, यदि हम इसी चीज को यिर्मयाह के पुस्तक में எரேமியா देखें 14 அதிகாரத்துல और சொல்லப்பட்டிருக்கிறது. यिर्मयाह के पुस्तक 17 में ऐसा लिखा है, அதுல 19வது வசனத்தை பாருங்க. उसमें 19 நாங்க சமாதானத்துக்கு காத்திருந்தோம், हम शांति के लिए इंतजार ஒரு किए, நன்மையும் இல்லை. मगर कोई भलाई नहीं थी। ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், हम चंगाई के लिए इंतजार किए, ஆபத்து என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். मगर हमने संकट को देखा है। அவர்கள் காத்திருக்கிறார்கள். उन लोग इंतजार करते हैं, ஆனால் காத்திருக்கிறது நிறைவேறாத பொழுது, जब इंतजार करना पूरा नहीं होता है, காத்திருப்பானது நடக்காத பொழுது, जब इंतजार की हुई चीज पूरी नहीं होती है, அங்கே ஒரு சோர்வு வருகிறது பிரியமானவர்களே. वहाँ पे एक निराशा आ ஒரு जाती है, முறுமுறுப்பு வர ஆரம்பிக்கிறது. कितना आ जाता நீங்க है। ஏசாயா 59 அதிகாரத்துல அந்த 11 வசனத்துல பாருங்க. यदि हम यशायाह के पुस्तक 59 में देखेंगे तो நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருவி, हम सब एक बालू के समान उठकर நாங்கள் புறாக்களைப் போல கூவிக் கொண்டிருக்கிறோம். और पर्कों के समान चुमते चुमते करते हैं, ஏன்னா நியாயத்துக்கு காத்திருந்தோம், கிடைக்கல. क्योंकि हम न्याय के बात करते हैं वो जो मिली नहीं, ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமா போயிடுச்சு. और जो उद्धार की बात की है वो बहुत ही दूर हो चली गई। இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது? अब हमें कैसा लगता है? இப்போ நாங்க உருமுகிறோம், अब हम बहुत शिकायत करते இப்போ हैं நாங்க கூவுகிறோம், और हम अभी चुन चुन करते हैं புறாக்களைப் போல கூவுகிறோம். और हम यहाँ पे एक पर्कों के समान चुनते हैं। ஆண்டவரே, क्या परमेश्वर, प्रार्थना प्रार्थना कर करके हमें कुछ नहीं मिला, हम ऐसे ही शिकायत करते हैं। अब हम बहुत व्याकुल हो जाते हैं। एक समय पे मिलते ही हम स्तुति किए थे, प्रतिदिन मिलते ही हम बहुत खुशी से कर गए थे, कुछ ही समय के लिए उसमें बहुत हम मनमगन में थे, कुछ नहीं हुआ, हम ऐसे ही इंतजार किए होगा करके, मगर समय बीत जाता है और अभी हम पक्षियों के समान पुकारते हैं, கரடிகளைப் போல நாங்கள் உருமுகிறோம். और हम बालू के समान रिमोटते हैं உருமுறப்ப இன்னைக்கு பாக்கெட்டுக்கு நடக்க மாட்டேங்குது. और हमें भी प्रतिदिन पूरा नहीं हो रहा ஆண்டவர் है। சொன்னது நிறைவேற மாட்டேங்குது. परमेश्वर ने कहा जो है वो पूरा नहीं हुआ है அது அப்படியே உருமலாய் மாறுகிறது. और वो हम चिल्लाते हैं। கடையில வேலைக்கு வெயிட் பண்றீங்க, तुम दुकान में जाकर इंतजार करते हो, டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்றீங்க, टिकट लेने के लिए हम धीरज रखते हैं அந்த ஆள் கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது. और वो देने में बहुत देरी कर देता இப்போ है। ஒரு உருமல் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும், यहाँ पे थोड़ी सी शिकायत की आवाज आने लगता ஒரு है, கூவல் சத்தம் கேட்க नहीं ஆரம்பிக்கும், तो थोड़ा सा चिल्लाना शुरू हो जाता புறாவை है। போல புலம்புகிற சத்தம் உண்டாக ஆரம்பிக்கும். ये पर्कों के समान हम भी कुछ कुछ चिल्लाने लग जाते என்ன हैं। சொல்றாங்க? ये यही से ही कहते हैं, हम इंतजार ஆனா किए थे காத்திருந்தது நடக்காத பொழுது, और जब इंतजार की हुई चीज जब पूरी नहीं होती है, காத்திருந்தது கிடைக்காத பொழுது जब इंतजार करते करते हम जो मिलती नहीं அது है உருமலாய் மாறுகிறது. और वो शिकायत में बदल जाता யோவான் है। ஸ்நானகன் சொன்னா, यूहन्ना बपतिस्मा ऐसा कहता है, எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார்னு சொன்னேனே, मेरे पीछे जो आएगा करके कहा था அவர் இவர்தான், वो यही है, அவர் இவர்தான். वो यही है। இயேசுவை பார்க்கிற இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன். यीशु मसीह को जहीं कहीं भी देखता था वो वैसे ही कहा था। யோவானுடைய சீடர்கள் यूहन्ना के जो இயேசுவின் சீடர்களாய் மாறினார்கள். यीशु मसीह के चेले बन गए थे। யோவானுக்கு பின்னாடி சீடரா இருந்த அந்திரேயா जो कोई भी यूहन्ना के पीछे जो अंदर இயேசுவின் சீடராய் वो மாறினார். यीशु मसीह का चेला बन जाता என்ன है, சொல்ல ஆரம்பிச்சான்? क्योंकि वो बोलना शुरू किया था यही இவர்தான் है, மேசியா, यही मेशाया है, இவர்தான் வரப்போகிறவர், यही आने वाला है, இவர்தான் பரிசுத்தாவிலே ஞானஸ்நானம் கொடுப்பார், यही पवित्र आत्मा से हमें बपतिस्मा देने இவர்தான் वाला அக்கினியிலே है, ஞானஸ்நானம் கொடுப்பார். यही हमें आग से बनकर बपतिस्मा देने वाले हैं। காலங்கள் கடந்து போனது. और ऐसे ही समय बीतता रहा இவன் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. और ये जो यकीन कर सोचा था वैसा नहीं இவன் था, மனசுல ஒண்ணு வச்சிட்டு எதிர்பார்த்தான். इसने ऐसे ही विचार रखकर सोचा था கொஞ்சம் டிலே ஆன உடனே और थोड़ी सी देरी होने पर ही கேட்டு விட்டான். वो पूछने के लिए बताता யோவான் है। தன்னுடைய சீசர்களை அனுப்பி, यूहन्ना अपने चेलों को बुलाकर இயேசுவினிடத்தில் தன்னுடைய சீசர்களை அனுப்பி, यीशु मसीह के पास अपने चेलों को भिजवाकर வருகிறவர் நீர்தானா, आए हुए तुम ही हो ना, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா, या कोई और आने के लिए हमें इंतजार இன்னும் करना நான் है, காத்திருக்கணுமா, हमें और भी बेहतर इंतजार करना है, हमें एक समय வருகிறவருக்கு நான் வழி ஆயத்தப்படுத்த வேண்டும். में जो आए हुए को रास्ता बिछाना है, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். इसीलिए मुझे भेजा गया அதுக்கு தான் है, என்ன கடவுள் அனுப்பி इसीलिए வச்சிருக்கிறார். परमेश्वर मुझे भेजे हैं। இவர்தான் நினைச்சேன். मैंने तो आप ही हो करके सर्च कर रखा था அப்படிதான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே வெளியே சொல்லிட்டு வந்தான். और इसी प्रकार वो प्रचार करने की शुरुआत में सबको बांटता
आता रहा, ஆனா இப்ப காத்து இருக்கிறோம். मगर अभी इंतजार करता है, இருக்கிறோம். इंतजार करता है। இவன் நினைச்ச மாதிரி காரியம் நடக்க மாட்டேங்குது. जैसे इसने सोचा था वैसे तो कुछ हो नहीं रहा था, டைரக்டா கேட்க तो तुरंत उसने पूछ ही दिया, இருந்தானா आप ही हो இல்ல இன்னும் காத்து இருக்கணும். क्या? और हमें और इंतजार करना है। காத்து இருக்கிற காலங்கள் हम जो इंतजार करने का जो समय है நமக்கு கொஞ்சம் முறுமுறுப்பு वो உண்டாக்கும். हमारे जीवन में शिकायत लेकर आता ஏன் है, நடக்க மாட்டேங்குது? क्यों नहीं हो रहा ஏன் है, கிடைக்க மாட்டேங்குது? क्यों मिलता नहीं ஏன் है, காரியம் வெற்றியாக மாட்டேங்குது? क्यों चीजें जीत में नहीं होता है। காரியத்துக்குள்ள நம்மை கொண்டு போய் விடுகிறது ऐसे பிரியமானவர்களே. कुछ चीजों में हमें बेहतर लेकर चले जाता இது है। எங்க நடக்குது? और ये कहाँ पे होता எத்தனை है? ஜனங்கள் காத்து இருக்கிறாங்க? हम कब तक इंतजार करें? சியோனிலே இருக்கிறவர்கள், सियोन में जो எருசலேமிலே இருக்கிறவர்கள், जेरूसलम में जो निवास करने அவங்களுடைய वाले, சூழ்நிலை அப்படி இருக்குது. उनकी भी हालात ऐसी ही थी। குறித்து வேதம் சொல்லுகிறது. और इनके बारे में बाइबल எசாயா में लिखा है, 64 பாருங்க. यशायाह के पुस्तक 64 எசாயா 64 அதிகாரத்துல यशायाह के पुस्तक 64 அதுல 10வது வசனத்தை பாருங்க. उसमें वर्स नंबर 10, உம்முடைய பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாய் இருக்குது. तुम्हारे पवित्र नगर जंगल हो गया है சியோன் வனாந்தரமாய் இருக்குது. और सिय्योन सुनसान हो गया है எருசலேம் பாழாய் இருக்குது. और जेरूसलम उजड़ गया है। ஏதோ ஒரு பட்டணம் பாழாக்கப்படவில்லை. कोई एक जगह ऐसा सुनसान नहीं हुआ है, ஏதோ ஒரு நகரம் அழிக்கப்படவில்லை. या कोई तो ऐसी एक नगर है जो विनाश हो गया है। சியோன், सिय्योन எருசலேம் जेरूसलम தேவனுடைய மகாராஜா தங்குகிற நகரம். जहाँ पे महाराजा परमेश्वर निवास करने का தேவனுடைய स्थल है, உன்னதமான ஆலயம் இருக்கிற அந்த ஸ்தலம் அல்லவா और பாதிக்கப்பட்டிருக்கிறது. जहाँ पे परमेश्वर का कलीसिया बांधा हुआ है वहीं पे तो वैसा हो गया है। ஊரில் ஒருவனையும் गांव में से एक को வம்சத்தில் 2 பேரையும் அழைத்து और उनकी संतान में से एक को நான் बुलाकर சியோனுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा कि मैं उसे सिय्योन को लेकर இப்ப आऊंगा। அந்த சியோன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. अब वो सिय्योन ही पूरी तरह से नष्ट हो चुका है, ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்பட்டது. कोई एक जगह पे पूरी तरह से नष्ट ஏதோ हुआ ஒரு है, வனாந்தரம், ஏதோ ஒரு நகரம், ஏதோ ஒரு கிராமம் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி அல்ல. कोई तो एक जंगल, कोई तो एक रेगिस्तान है, ऐसे वो सूख गई करके नहीं लिखा है। அது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், वो परमेश्वर के द्वारा चुने गए थे, தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில இவ்வளவு காத்திருப்பு. परमेश्वर के द्वारा जो लक्ष्य द्वारा पाकर यहाँ पे आए उनकी ही जीवन में ऐसा है। காத்திருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள், जो इंतजार करते हैं वो आम लोग नहीं है, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், परमेश्वर के द्वारा चुने गए थे। சியோனிலே இருக்கிறவர்கள், वो सिय्योन में निवास எருசலேமிலே करने वाले இருக்கிறவர்கள், लोग, जेरूसलम में निवास சபையிலே करने वाले இருக்கிறவர்கள் लोग, कलीसिया में रहने वाले लोग हैं, காத்திருக்கிறாங்க. इन्हीं तो लोग इंतजार करते हैं। எவ்வளவு காலம் காத்திருக்க தேவன் வைக்கிறாரே. परमेश्वर ने इतनी दूरी तक इंतजार करने रखते थे। வேறொரு வாழ்க்கையில நீங்கள் காத்திருக்கிறவர்களா இருப்பீர்களா? यदि तुम इंतजार करने में से ही रह जाओगे நீங்கள் तो தேவனுக்காய் காத்திருப்பீர்களா? तुम परमेश्वर के लिए इंतजार करते हो, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருப்பீர்களா? प्रतिज्ञा पूरा होने के लिए तुम इंतजार करते हो तो இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். आज परमेश्वर तुम्ही के साथ बातें कर रहे हैं। வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும். प्रतिज्ञा तो जरूर पूरा होगा। ஆபிரகாமின் வாழ்க்கையில நிறைவேற்றினவர் உண்மையுள்ளவர். अब्राहम के जीवन में जो पूरा किए थे वो सच्चे परमेश्वर வாக்குத்தத்தம் है, பண்ணினவர் உண்மையுள்ளவர். जो प्रतिज्ञा बांधे थे वो सच्चे परमेश्वर है। ஆபிரகாம் காத்திருந்தான். अब्राहम ने इंतजार किया ஏற்ற வேளையில அவனுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. और सही समय पे उनका जो प्रतिज्ञा पूरा हुआ। எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय बच्चे, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். परमेश्वर तुम्हारे जीवन में करेंगे, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். वचन को पूरा करेंगे அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. और उसके लिए हमें भी कुछ चीजें करना है। வாக்குத்தத்தத்தை வாங்கி அப்படியே ஏமாந்து போயிடக்கூடாது. प्रतिज्ञा को प्राप्त करके ऐसे ही बेवकूफ அது नहीं बन जाना है, நிறைவேற்றப்படுவது. उसे पूरा होने के அந்த लिए வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில और நிறைவேற்றப்படுவது. उस प्रतिज्ञा को हमारे जीवन में भरपूर करके साथ करने நாம் के लिए செய்ய வேண்டிய காரியம் என்ன? हमें क्या करना है, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? हमें क्या करना है, அதுவும் நாங்க கவனிக்க வேண்டும் उसमें हमें பிரியமானவர்களே. बहुत ध्यान से देखना है। ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன். पैसे हम बहुत पहले कहते ஆண்டவர் हैं, ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். परमेश्वर को अब्राहम को एक पुत्र देना ही लक्ष्य है, तो வச்ச உடனேயே பிள்ளையை கொடுக்கணும். जब बुलाए थे तभी ही पुत्र दे सकते थे। அற்புதம் செய்வதுதான் அவர் நோக்கம். यदि उनको चमत्कार मिलाना ही उनका लक्ष्य है तो 100 வயசுல அழைச்சி 100 வயசுல பிள்ளையை கொடுத்திருக்கலாம். கர்ப்பம் செத்து போன பிறகு சரீரம் செத்த பிறகு பிள்ளையை கொடுத்திருக்கலாம். 100 साल में बुलाकर जब गर्भ मिट गया था तभी उसे बुलाकर तभी उसे आशीष दे सकते थे। எதுக்கு அழைச்சாரு? क्यों परमेश्वर उसे बुलाया, எதுக்கு வாக்கு கொடுத்தாரு? क्यों परमेश्वर उसे प्रतिज्ञा எதுக்கு दी, 28 வருஷம் காத்திருக்க வச்சாரு? क्यों 25 साल तक उसे इंतजार कराया 25 வருஷத்துல என்ன நடந்துச்சு? और इस 25 साल में क्या हुआ, இந்த 25 வருஷ வாழ்க்கையில என்ன நடந்தது? और इस 25 साल में उसके जीवन में क्या हुआ, அது கவனிக்க வேண்டியது பிரியமானவர்களே. उसमें हमें बहुत ध्यान से देखना है। அங்க நீங்க வேதத்துல பாப்பீங்க அப்படின்னா हम उसी वचन में लेकर ஆண்டவர் पढ़ेंगे ஆபிரகாமை तो பத்தி சொல்றாரு. परमेश्वर अब्राहम को देखकर ऐसे ஆதியாகமம் कहते हैं, 17 அதிகாரம் 1 வசனம். उत्पत्ति की पुस्तक चैप्टर नंबर 17 முதலாவதாக நம்ம பார்க்கிற காரியம் उसमें हम पहले ஆபிரகாம் ஆதியாகமம் 17:1 பாருங்க. 17:1 ஆபிரகாம் 99 வயதான போதே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய்
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், मैं सर्वशक्तिमान நீ हूँ। எனக்கு முன்பாக நடந்து கொண்டு मेरी उपस्थिति में चल உத்தமனாயிரு. और सीधा நீ बनकर रह। எனக்கு முன்னாடி உத்தமனாயிருக்கணும். मेरे उपस्थिति में चल और सीधा होता जा। எப்போ வயசு போட்டுக்கு उसका वर्ष भी लिखा है। 99 வயசுல ஆண்டவர் சொல்றார். 99वें वर्ष में परमेश्वर ऐसा कहते हैं। வயசு போட்டு சொல்றார். उसके साल भी लिखकर कहते हैं। 99 வயசுல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். 99वें वर्ष में परमेश्वर ऐसे देखकर कहते हैं। எனக்கு முன்னாடி நீ உத்தமனாய் இருக்கணும். मेरे सामने तुम्हें उपस्थित चलकर நான் சர்வ வல்லமை. मैं सर्वशक्तिमान ईश्वर हूँ। எப்போ உனக்கு அற்புதம் செய்ய முடியும்? हमेशा मैं सर्व काम कर सकता हूँ। உன் சரீரம் செத்து போன சூழ்நிலையிலும் तुम्हारा शरीर मिटने के बावजूद நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். मैं तुम्हारे जीवन में चंगाई लेकर आ நான் உனக்கு सकता हूँ। அதிசயம் செய்ய முடியும். मैं सामर्थ्य कार्य कर सकता हूँ। ஆனா फिर भी ஒரு காரியம், एक चीज, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு मेरे- உத்தமனாயிரு. मेरी उपस्थिति में चल और सीधा होता जा, அப்போ உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். तब तुम्हारे जीवन में ये सब मिलेगा। ஆண்டவர் இப்படி சொல்றார். परमेश्वर वैसे ही कहते 75 हैं। வருஷத்துல ஆண்டவர் அழைத்தார். परमेश्वर वैसे 75 इयर्स में बुलाते हैं। ஆண்டவர் அவனை விட்டு வரும்படி அழைத்தார். परमेश्वर सबको छोड़कर आने के लिए कहते हैं। ஆண்டவர் 85 வயசுல வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. और परमेश्वर जैसे 85 इयर्स में बाहर आकर के कहते हैं। அவன் விட்டு வந்தவன், और वो सब छोड़ आया था வெளியே வந்து வாக்குத்தத்தத்தை அவன் வாங்கியவன். और बाहर आकर उसने वो सारी प्रतिज्ञा प्राप्त किया இந்த था। 10 வருஷத்துக்குள்ள பல முறை பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் और इस கொடுத்தார். 10 साल में 10 तरीके की प्रतिज्ञा परमेश्वर ने दी। 75 वयசுல இருந்து 85 வயசு வரைக்கும் இடைப்பட்ட நாட்களிலே ஏராளமான வாக்குத்தத்தங்கள். और इस 75 इयर्स में से 85 इयर्स में इस 10 साल में काफी सारी प्रतिज्ञा उसने की थी। அவன் அழைக்கும் பொழுதெல்லாம் வாக்கு கொடுத்தான். और जब भी वो उसे बुलाते हैं परमेश्वर उसे आशीष दे देते 10 வருஷம் ஆச்சு. 10 साल बीता, வாக்குத்தத்தம் நிறைவேறல. अब तक वो वचन पूरी नहीं हुई சரி थी। என்ன பண்ண? तो क्या करें हम? உடனே அங்க அதுக்கு முந்தின அதிகாரங்களில उसकी பாத்தீங்கன்னா आने वाले वचनों में हम देखेंगे तो உடனே ஆகார் வராங்க. वहाँ சாரி சாராள் வராங்க. वहाँ पे सारा आती है। நம்ம கணவரை பார்த்து சொல்றாங்க, वो अपने पति को लेकर कहती है, ஆண்டவர் உங்களுக்கு தானங்க வாக்கு கொடுத்தாரு. परमेश्वर ने आपको ये तो वचन दिए हैं। வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரி தெரியல. वचन तो पूरा होने जैसा नहीं लग रहा है உங்களுக்கு வயசு ஆயிட்டு और இருக்கு. आप तो बुजुर्ग होते जा रहे हो। வாக்குத்தத்தம் ஒருவேளை நிறைவேறாம போயிருமோ? यदि वो प्रतिज्ञा पूरा होए बिना रह जाए तो, ஏன்னா இப்ப அவனுக்கு 85 வயசு. क्योंकि अभी उसको 85 इयर्स हो चुका है அவனுடைய சரீர பலன் குறைய வேண்டிய வயசுல நிக்கிறான். और वो उसका शारीरिक बल थोड़ा थोड़ा कमजोर होते जा रहा था। இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. आपस में एक निर्णय लेकर एक अंत में एक डिसीजन पे आ जाते இப்ப हैं। அவங்க எகிப்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. अभी अभी वो लोग मिस्र जाकर लौट कर आए हैं। ஒரு அழகான பிள்ளை அங்க இருக்கிறா. ஆகார்னு ஒரு பிள்ளை இருக்கிறா. खूबसूरत लड़की वहाँ पे हजीरा करके है। இது எகிப்துல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பிள்ளை. ये मिस्र में से वो लाई गई वो एक स्त्री थी। அதுக்கு முந்தின அதிகாரத்துல 16 அதிகாரத்துல उसी पहले वाले चैप्टर में சாரா சொல்றா, सारा ऐसा कहती है, ஒருவேளை நீங்க அவரை என்னுடைய அதாவது நான் உங்களுக்கு மனைவியா கொடுக்கிறேன். और तुम वो हजीरा को अपनी बीवी के समान अपना लो। ஒருவேளை அவள் மூலமாய் நம்முடைய குடும்பம் கட்டப்படலாம். उसके द्वारा हमारा परिवार बन सकता है। என் கற்பனை செஞ்சுட்டு வருது. मेरा तो घर को मिट जा रहा है। இந்த கடைசி நேரத்திலயாவது நீங்க அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுத்துருங்க. तुम इस अंतिम समय में तो वो पुत्र को जान लो। ஆகார இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆபிரகாமுக்கு மனைவியா அவ கொடுக்கிறாங்க. अब हजीरा को उनके पत्नी के द्वारा दे देते हैं। ஆபிரகாமும் வாங்கிக்கிட்டாரு. अब्राहम भी अपना लेते हैं। இது ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாரா? ये अब्राहम परमेश्वर के पास पूछे क्या? கேட்க पूछे नहीं। கேட்ட ஆண்டவர் ஒத்துக்குவாரா? पूछने पर परमेश्वर मानेगी क्या? ஒத்துக்க மாட்டாரு. जरूर नहीं मानेगी। ஆண்டவர் எஸ் சொல்லி இருக்க மாட்டாரு. परमेश्वर वहाँ पे हाँ नहीं बताए देंगे। நமக்கு தெரியும் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. हम तो जानते हैं कि क्या परमेश्वर से पूछना है क्या नहीं पूछना है। எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். हम सब कुछ परमेश्वर से पूछते नहीं है। ஏன்னா சிலருக்கு நோ வரும். कुछ चीजों के लिए निकाल आता है அந்த மாதிரி காரியம் நம்மளே முடிவெடுப்போம். और उन चीजों को हम खुद से फैसला कर लेते हैं। ஆண்டவர்கிட்ட போனா கண்டிப்பா இதுக்கு நோ தான் வரும். परमेश्वर से पूछने पर ये इनकार ही करेंगे। இவங்களே முடிவெடுக்கிறாங்க. तो ये खुद से ही अपने लिए निर्णय ले लेते हैं, खुद से एक विचार डाल देते हैं பிள்ளையும் பெற்றெடுத்துட்டாங்க. और एक पुत्र को भी जान लेते हैं। அதிகாரம் முழு 16 அதிகாரம் முழுசும் அதுதான் போட்டு. और ये पूरे 17वें चैप्टर में ऐसे ही लिखा गया है। முடிஞ்ச பிறகு ஆண்டவர் வரார். और अंत में परमेश्वर आते हैं இப்போ சில வருஷமா ஆண்டவர் பேசல. और कुछ साल तक परमेश्वर उनसे बातें नहीं இப்போ की। வந்து டைரக்டா சொல்றாரு. अब सामने आकर उनसे कहते हैं, எனக்கு முன்னாடி என்னவா நடக்கணும்? உத்தமனா. मेरे सामने तुम्हें सीधा बनकर चलना है। அப்ப கொஞ்சம் குறை இருக்குது. तो फिर उनके
उनकी पवित्रता में कुछ कमजोरी हो நீ गई எனக்கு है। வெயிட் பண்ணேன்னு சொல்லி मैं तुम्हें इंतजार करने को कहकर ட்ராக் கொஞ்சம் மாறிச்சுப்பா. तुम्हारा रास्ता बदल चुका நீ है। உன்னை நீயே எஜமானாக்கி கொண்டாய். तुम खुद को मालिक बना दिए। எனக்கு காத்திருந்தால் यदि तुम मेरे इंतजार करते நீ थे என்ன तो எஜமானா வைக்கணும். तुम मेरे मालिक बनना चाहिए। காத்திருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். जो इंतजार करते हैं उन्हें ये चीज पे बहुत समझदारी के அவருக்கு साथ रहना है। காத்திருந்தா तुम परमेश्वर के इंतजार करते हो அவரை तो நாம் எஜமானாய் வைக்க வேண்டும் हम பிரியமானவர்களே. परमेश्वर को हमारा मालिक ठहराना चाहिए। அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் उन्हीं के लिए जो इंतजार करते அவர்கிட்ட हैं கேட்டு கேட்டு செய்யணும். उनसे पूछ पूछ कर करना चाहिए। எரேமியா 2:31 பாருங்க. यिर्मयाह के पुस्तक में देखो तो எரேமியா 2:31 கர்த்தத்தியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்துப் பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் பாலைவனமுமான பூமியாக இருந்தேனோ, பின்னே என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள். நாங்களே எஜமான்கள், हम ही है वो मालिक இனி நாங்கள் உம்மிடத்திலே வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். और कहते हैं कि आपके पास नहीं आएंगे। நாங்களே எஜமான், हम ही है मालिक, எங்களுக்கு நாங்களே எஜமான். हम खुद के मालिक है। நாங்க ஆண்டவர்கிட்ட எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. हम परमेश्वर के पास जाने की जरूरत नहीं है। ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? यहाँ पे परमेश्वर का वचन ये कहता है, பின்ன ஏன் என் ஜனங்கள், तो फिर क्यों मेरे जन, பின்ன ஏன் என் ஜனங்கள், तो फिर क्यों मेरे लोग, நாங்களே எஜமான்கள், हम ही है मालिक, இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். हम तुम्हारे पास नहीं आएंगे करके कहते हैं। ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுகிற ஒரு காரியம். परमेश्वर बहुत दुख हो जाते हैं। அவரை எஜமானா நீங்க வைக்கணும். तुम उन्हें ही मालिक के समान எல்லாம் अपनाना அவர்கிட்ட है, கேட்கணும். सब कुछ उनसे पूछना है, அவர் விருப்பத்தை செய்யணும். उनका मन चाहा चलना चाहिए। நாங்களே எங்களுக்கு எஜமான் என்று சொல்லுகிற அந்த சுபாவம் காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அது அவர்களுக்கு காலத்தை நீட்டி விடுகிறது. हम ही है मालिक कहने वाले के जीवन में ऐसे ही उनका जीवन बर्बाद हो जाता है। நாமளே முடிவெடுத்துறோம். हम ही अपना फैसला ले लेंगे। எல்லாம் ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் இதுக்கு நோ சொல்லிடுவாரு. जैसे परमेश्वर के पास लेकर जाएंगे तो इनकार कर देते हैं, அப்படி அவங்க இருந்தாங்க. वैसे वो सोच लेते அந்த हैं। காத்திருக்கிற பீரியட் அது டிலே ஆகும். वो इंतजार करने का समय विलंब हो जाता है। 85 வயசுலயே ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. नहीं तो परमेश्वर ने 85 इयर्स में ही दे देते थे, 88 வயசுலயே ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. नहीं तो 88 इयर्स में दे देते थे। ஏன் அந்த பீரியட் வந்து ஜாஸ்தி ஆகுது? क्यों वो विलंब हो जाता है? ஏன்னா இவங்களே எஜமானாய் மாறி क्योंकि விட்டபடியா वो खुद ही मालिक बन गए, इसलिए இவர்களே அவர்களுடைய காரியத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்க वो நினைத்தபடியா खुद ही अपना चीजों का निर्णय लेना शुरू कर दिए, इसलिए அவர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்கினது. परमेश्वर उनके लिए लज्जित लेकर आया। என்ன ஆகும்? तो क्या होता है? நாங்களே இதுக்கு எஜமான்னு சொல்றாங்க. हम ही खुद के मालिक कह देते हैं, என்னுடைய முடிவு என்னவா மாறுகிறது? तो फिर इसका अंत क्या हो जाता है? 37 வசனம் பாருங்க. तुम 37 लेकर நீ पढ़ो तो, உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு वह तो तुम्हारे हाथों को अपने सिर के ऊपर रखकर இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். और यहाँ से चले जाओगे, ஏனெனில் क्योंकि உன் நம்பிக்கைகளை जिन पर உன் तूने விசுவாசத்தை भरोसा रखा है கர்த்தர் வெறுத்திருக்கிறார். उसको यहोवा ने इनाम ठहराया है, அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. और उनके कारण तू सफल न होगा। உன் நம்பிக்கையை तुमने अपने भरोसा को கர்த்தர் வெறுக்கிறார். और परमेश्वर निकम्मा ठहराया உன் है, விசுவாசத்தை और तुम्हारे विश्वास को கர்த்தர் வெறுக்கிறார். परमेश्वर इनकार करता है, அதனாலே காரியம் வாய்க்காது. इसीलिए वो न सफल हो जाएगा। இதனுடைய முடிவு என்ன? इसका अंतिम क्या நீ है? உன் கைகளை தலையின் மேல் வைத்துக்கொண்டு तुम अपने हाथों को सिर पर रखकर, कौन अपने हाथ को सिर पर रखता है? जो हार जाते हैं वही रखते हैं, वही अपने हाथ को सिर पर रख लेते हैं। जो भरोसा करते हैं, तुम जो भी நீ भरोसा எனக்கு किए थे, காத்திருந்த, तुम इंतजार நீ किए, உன் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்த. तुमने भरोसा तो भर कर रखे थे, ஆனால் फिर भी உன்னை நீயே எஜமானாக்கி விட்டார். तुम खुद को ही खुद के मालिक உன்னை बना நீயே दिए, எஜமானாக்கி तुम கொண்டபடியினால் अपने आप को मालिक बना दिए। 36 வசனம் 36 में, நீ உன் வழியை क्योंकि तूने अपने मार्ग को மாற்றி மாற்றி पकड़े लिया, நீ விலகி போகிறது என்ன? इतनी ही तुम दुदक गए, வழியை மாற்றி மாற்றி तुमने अपनी चीजों को फैसलों को बदल कर, ஞாயிற்றுக்கிழமை ஆனா வழி சீதா இருக்குது. यदि तुम संडे आएगा तो तुम्हारा मार्ग सीधा மற்ற है, நாளில என் வசனத்தின்படி வழி இருக்க மாட்டேங்குது. और बाकी दिनों में तुम वचन के अनुसरण ही नहीं कर रहे हो।
காத்துதான் இருந்தாங்க. तो उन दो इंतजार तो ஆனா कर அந்த भी रहे நம்பிக்கையை थे, கர்த்தர் வெறுக்கிறாராம். मगर उनके विश्वास को परमेश्वर அந்த निकम्मा ठहराता காத்திருப்பை है। கர்த்தர் வெறுக்கிறாராம். परमेश्वर उस विलंब को निकम्मा ठहराता है। நம்பிக்கை மட்டும்தான் தேவன் விரும்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். यदि भरोसा ही परमेश्वर चाहते हैं तो ஆண்டவர் யாருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்? कि परमेश्वर किसकी प्रार्थना को उत्तर देना चाहिए? விசுவாசிக்கு தான் பதில் கொடுக்கணும். शैतान को ही उत्तर देना चाहिए, நம்மளோட நம்பிக்கை அவனுக்கு தான் அதிகம்னு பைபிள் சொல்லுது. क्योंकि हमसे भी भरोसा शैतान परमेश्वर के ऊपर रखता है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है அவைகள் விசுவாசித்து वो विश्वास कर நடுங்குகிறதுன்னு வேற சொல்லுது. वो डरता है करके लिखा है, நடுங்குது. वो डरता है। கடவுள் உண்டுனருக்கு தெரியும், परमेश्वर है, मौजूद है, वो डरता சர்வ है। வல்லவருக்கு தெரியும். वो सर्वशक्तिमान है करके भी वो जानता है, அவைகள் கடவுளுக்கு முன்னே நடுங்குகிறது. और वो सब परमेश्वर के सामने डरती है। நான் சொல்லலங்க, हमने ही ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. पवित्र वचन में ही लिखा है। நீங்கள் யாக்கோபு நிருபத்தில் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா यदि हम जेम्स की पुस्तक में लेकर पढ़ेंगे तो 3 அதிகாரம் 19 வசனம் பாருங்க. யாக்கோபு 3:19. யாக்கோபு 3:19. ஒரு நிமிஷம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கின்றாய், அப்படி சொல்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறது. दुष्ट आत्मा भी विश्वास करते और डरते हैं। தேவன் உண்டு என்று அவைகள் நடுங்குகிறது. परमेश्वर जिंदा है करके वो डर जाते हैं, விசுவாசித்து நடுங்குகிறது. वो विश्वास करके डरते हैं। அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது तो विश्वास कहना, விசுவாசிக்கிற பிள்ளைகள் जो भी विश्वास करते हैं அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். उनके मार्ग में चलना चाहिए। எனக்கு முன்பாக நடந்து கொண்டு मेरे सामने चलकर உத்தமனாயிரு. सीधा रहो, அப்போ உன் காரியம் तब तुम्हारी चीज சக்சஸ் ஆகும். सफल होगा। சூழ்நிலையை பார்க்காத, हालात मत உன் देखो, வயசை பார்க்காத, अपने சாரா கர்ப்பத்தை பார்க்காத, सारा के गर्भ मत देखो, வசனத்தை பாரு. वचन को என் देखो, வசனத்தின்படி நட. मेरे वचन के अनुसरण करो। அப்போ நான் சர்வவல்லவன், मैं सर्वशक्तिमान என்னால हूँ, எதையும் செய்ய முடியும். मैं सब कुछ करने के सामर्थ्य எந்த हूँ, சூழ்நிலையிலும் உனக்கு அற்புதம் செய்ய हर முடியும். एक हर परिस्थिति में तुम्हें सामर्थ्य हूँ। எனக்கு தேவையானதெல்லாம் मेरी जो जरूरत நீங்க हो, ட்ராக்ல இருக்கணும். मेरे मार्ग पे तुम्हें நீங்க रहना வழியில है, நடக்கணும். तुम मेरे सफल में रहना है। இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். यही परमेश्वर चाहते हैं, இதுதாங்க விசுவாசம். और यही है विश्वास, இதுதாங்க விசுவாசம். यही है இந்த विश्वास, விசுவாசம் வேணும். और ये विश्वास हमें चाहिए। இந்த ஒரு இடத்துல தான் தேவன் அவனை அப்படி சொல்றாரு. परमेश्वर एक ही जगह पे उसे देखकर ऐसे कहते हैं, மற்றபடி பாத்தீங்கன்னா बाकी सारी जगह पे यदि तुम देखोगे तो बहुत हमें सावधानी से सुनना है। விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். विश्वास का पिता अब्राहम, விசுவாசிகளின் தகப்பன் யாரு? विश्वास का पिता कौन है? ஆபிரகாம். अब्राहम है। और செங்கடல ரெண்டா பிளந்தாரா? वो लाल समुद्र को डुबाने क्या? யோசுவா போல சூரியனை நிறுத்தினாரா? जोशुआ के समान सूर्य को एक साथ रुका है क्या? இல்லனா பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மாதிரி பெரிய பெரிய தீர்க்கதரிசனங்கள் எலியா எலிசா மாதிரி அற்புத அடையாளங்களோடு தீர்க்கதரிசனங்கள் சொன்னாரா? नहीं तो वो एलिया एलीशा के समान बहुत बड़े भविष्यवाणी और बहुत बड़ा चमत्कार दिखाए क्या? ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं किए, ஒரு அற்புதம் நடக்கல. एक भी चमत्कार उनके द्वारा नहीं ஆபிரகாம் हुआ ஒரு था। அற்புதம் அவர் மூலமா நடக்கல. अब्राहम एक भी चमत्कार खुद के द्वारा नहीं किए ஒரு थे, வாழ்க்கையில நடந்தது. उनके जीवन में जो हुआ था, ஆனா மற்ற வீரர்களோட கம்பேர் பண்ணும்போது मगर बाकी लोग जो लोगों के समान हम देखेंगे तो விசுவாசத்துல இதை விட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்ச ஆட்கள் இருக்காங்க. विश्वास में इनसे भी बेहतर चीजें करने वाले काफी लोग थे। மலைகளை பேர்த்த ஆட்கள் இருக்காங்க. उन पर्वत को भी टुकराने वाले लोग थे, ஈரோட இருக்க ஆட்கள் இருக்காங்க. मृतकों में से जिलाने वाले लोग थे। இப்படியெல்லாம் ஆபிரகாம் ஒண்ணுமே செய்யல. ऐसे सब अब्राहम ने कुछ भी नहीं किया था, இவர்தான் விசுவாசத்துக்கு தகப்பன் ஆண்டவரே और சொல்லிட்டார். परमेश्वर ही कहते थे ये विश्वास का पिता है। ஆண்டவரே அவனதான் சொல்றாரு. परमेश्वर भी उसी का नाम लेते हैं। மோசே சொல்லிருக்கலாம். मूसा का नाम ले सकते थे, சொல்லல. कुछ भी नहीं लिए। ஆண்டவர் ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன். परमेश्वर अब्राहम को ही विश्वास का पिता कहलाते हैं। அப்ப தேவன் விசுவாசம் அப்படின்னு சொல்ற காரியத்துல तब विश्वास मतलब इसमें क्या हम समझ இன்னொரு सकते வேடிக்கை हैं? தெரியுமா? इसमें सबसे இதே मजेदार இந்த चीज क्या है? இந்த அதிகாரத்துல यही 17वां वचन में 99 வயசுல ஆண்டவர் சொல்லும்போது परमेश्वर इसके 99वें वर्ष में ऐसा कुछ वेद कहते சொல்லுகிறது, हैं, बाइबल में लिखा गया है, அவன் முகம் குப்புற விழுந்து சிரித்தான்.
वो अपने मुंह बने गिरकर हंसता है। ஜோக் பண்ணாதீங்க ஆண்டவரே. परमेश्वर ऐसे मजाक मत करो। சிரிக்கிறான். वो हंसता है। சிரிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? हंसने का मतलब ये है। சிரிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? हंसने का मतलब क्या पता है? இதெல்லாம் எனக்கு போய் நடக்குமா? ये सब मेरे जीवन में होगा क्या? 17 பாருங்க. 17 में हम देख सकते हैं। ஆபிரகாம் மூங்குப்புற விழுந்து अब्राहम मुंह बने गिरकर சும்மா சிரிக்கலங்க. वो ऐसे ही नहीं हंसा। மூங்குப்புற விழுந்து சிரிக்கிறான். वो मुंह बने गिर पड़ा। 100 வயதானவருக்கு பிள்ளை பிறக்குமோ? और वो 100 वर्ष में भी संतान होगी। 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? और यह सारा जो 90 वर्ष की है वो पुत्र जानेगी। इस्माएल उमக்கு முன்னாடி படைச்சா போறாங்க. और इश्माएल के लिए परमेश्वर और अब्राहम ने कहा इश्माएल तेरी दृष्टि में बना है। ஆண்டவரே வந்து குடுக்குறேன்னு சொல்றாரு. अब परमेश्वर ही कहता है कि मैं तुम्हें दिलाऊंगा எல்லா ஜாதிக்கு தகப்பனாவே और तुम्हें बहुत सारे लोगों के संतान के पिता மனைவி बनाऊंगा சாராள் பிள்ளை பெறுவாள். और तुम्हारी बीवी सारा बच्चे को जानेगी। நான் சொல்றேன். और ये कहता है வேண்டாம். परमेश्वर ये सब जरूरत नहीं है। इस्माएल उमக்கு முன்னாடி படைச்சா போதும். इश्माएल तुम्हारी दृष्टि में उपद्र रहे और ஈசாக்கு கனவுலே बना रहे वो ही बना रहे। நம்பிக்கை இல்ல. विश्वास तो है ही ஆனா नहीं। இவனை தான் ஆண்டவர் मगर परमेश्वर इसी को விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறார். विश्वास का पिता कहते हैं। ஆண்டவர் விசுவாசோடு எதிர்பார்க்கிறது तो என்ன? परमेश्वर विश्वास करके किसी कहते हैं அவருடைய வழியில நடக்கிறது. उनके मार्ग में जो चलता है நான் சொல்றதுக்கு நீ அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படி. मैं जो बोलता हूँ उसकी अनुसरण करना चाहिए। அதுதாங்க விசுவாசம். वही विश्वास है। விசுவாசத்துல அதுதான். विश्वास का சும்மா मतलब ये नहीं ஏமாந்துட है கூடாது. हमें बेवकूफ नहीं बन इन्हें जाना ஏமாந்துட கூடாது. चाहिए। तुम्हें धोखा नहीं खाना கர்த்தருக்காக चाहिए। நம்புறேன். परमेश्वर के ऊपर विश्वास கர்த்தருக்காக किए थे। நம்புறேன். विश्वास करके ही तो यहाँ पे आया था। விசுவாசம்ன்றது विश्वास தேவ मतलब வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. परमेश्वर के वचन को मानना। இதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற यही காரியம். अब्राहम के जीवन से हमें पता चलता है। ஆண்டவருடைய விசுவாசத்தை எப்படி பார்த்தாரு? तो परमेश्वर विश्वास को किस रूप में देखते हैं? ஏய் உன் சொந்தத்தை விட்டுட்டு வெளியே வா. तुम खुद के शहर छोड़कर बाहर आओ। உன் குடும்பத்தை, तुम अपने और परिवार देश को, को, अपने देश को, உன் இனத்தை, अपने जात को, உன் ஜாதியை अपने पूरे परिवार को வெளியே விட்டுட்டு வா. सब कुछ त्याग कर आ जाओ। எவ்வளவு கஷ்டம். कितना मुश्किल है। இனி திரும்ப பார்க்க முடியாது. अब फिर से अपने परिवार को देख नहीं सकते அவருக்காக हैं। நான் விடுவேன். मगर परमेश्वर के लिए मैं सब कुछ त्याग दूंगा। उनके लिए मैं सब कुछ करने के लिए राजी அவர் हूँ। என்ன சொன்னாலும் वो जो कुछ भी कहे அதுக்கு तो அப்படியே கீழ்ப்படி. उसके लिए मैं आदर करूंगा। இந்த பிள்ளையை நீ விரட்டி விடு. इस बच्चे को तुम भगाओ நான் செய்வேன். वो तुरंत இந்த करता है। பிள்ளையை நீ எனக்கு பலி செலுத்து. और इस बच्चे को तुम बलि चढ़ाओ அதை அவன் செய்வான். वो तुरंत करता है। அவர் என்ன சொன்னாலும் वो जो कुछ भी कहे அதுக்கு அப்படியே கீழ்ப்படி. और उसकी पूरी तरह से आदर करता है இதை அவர் விசுவாசமா எடுக்கிறார். और उसी को वो विश्वास के என் तौर पर வழியிலே देखता है। நடக்கிறான். मेरे मार्ग में वो चलता है। என் பாதையை விட்டு இவன் விலகவே மாட்டான். मेरे मार्ग से वो कभी इनकार नहीं करता। அதை அவர் விசுவாசமா பார்க்கிறார். वही वो विश्वास के द्वारा लेता இன்னும் है। clear-ஆ சொல்றேன் और भी பாருங்க. हम साफ तुमसे எல்லாரும் कहते हैं எப்படி சொல்றேன் பாருங்க. सबको समझने जैसे एक चीज कहते हैं। ஓபினி பினகாஸ் ओपीडी फिनहस ரெண்டு பேர் 2 जन थे। இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழியில நடக்கிற மாறுபாடா நடந்துட்டு இருக்காங்க. उन लोग परमेश्वर के जो पुत्र थे वो लोग सही मार्ग में नहीं चल रहे थे, वो कहीं और मार्ग में चल रहे थे। பெலிஸ்தியர்கிட்ட தோத்துட்டாங்க. उन लोग पेलिस्टियंस से हार जाते हैं। இப்ப எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. अच्छा। ஊர்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. अब सारे बड़े याजक बैठकर यहाँ पे योजना डालते हैं। நம்ம உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போவோம். हम सब लोग क्या करेंगे, हमारे सदूक को लेकर जाएंगे, जीत चला। हम जीत जाएंगे। நம்ம பிளான் போடுறோம். उन लोग वैसे ही योजना डालते உடன்படிக்கை பெட்டி हैं। வல்லமை உடையது. और जो परमेश्वर की सदूक है वो बहुत सामर्थ्यदार இதுக்கு है। முன்னாடி இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. போன இடத்துல வெற்றி கிடைச்சிருக்கு. और जहाँ कहीं भी परमेश्वर की ये सदूक लेकर गए थे जहाँ विजय मिली थी। அது உள்ளே இருக்கிற பொருளா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். और जो भी अंदर सामान रखी गई है वो बहुत ताकतवर और शक्तिशाली थी। கெட்டு போகாத மண்ணு அதுக்குள்ள இருக்கு. और जो सड़ा नहीं होने वाली मना उसके अंदर मौजूद ஆரோனுடைய है। துளிர்த்த கோல் அதுக்குள்ள இருக்கு. और आरोन को फूलवंत और फलवंत वाला छड़ी भी वहाँ தேவன் पर रखा கொடுத்த है। 10 கற்பனைகள் அதுக்குள்ள இருக்கு. परमेश्वर ने जो दी गई वो 10 प्रतिज्ञा में वो सब सदूक के अंदर இதை है। கொண்டு போனா கடவுளே வந்த மாதிரி. और ये लेकर जाए तो परमेश्वर ही उनके साथ है मतलब है। ஏலியின் பிள்ளைகள் ஓபினி பினகாஸ் யுத்தத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள். और एली के पुत्र जो थे ओपनी एंड फिनहस उन लोग ही वो युद्ध के सामने थे। இவங்க ரெண்டு பேர் கடவுள் வழியில நடக்கலங்க. और ये दोनों लोग परमेश्वर के मार्ग में न चले கடவுளுக்கு பிரியமா வாழல. और उन लोग परमेश्वर की अपनाए भी नहीं थे। கடவுளுக்கு பிரியமா நடக்கல. उन लोग परमेश्वर के प्रिय मार्ग में नहीं ஆனா चले விசுவாசம் இருக்கு. मगर उनके पास विश्वास है। என்ன விசுவாசம்? क्या है वो विश्वास? வெட்டியை தூக்கிட்டு போனா यदि हम ये सदूक को लेकर जाएंगे तो जीत चला। हम जीत जाएंगे। அந்த விசுவாசத்தோட போறாங்க. वो विश्वास के द्वारा हम लोग चलते हैं। யுத்த களத்துக்கு போறாங்க. हम लोग युद्ध के मैदान में जाते சும்மா हैं। விசுவாசத்தை சொல்ல முடியாது. उनके विश्वास को हम ऐड नहीं कह सकते हैं। யாரு ஓபினியே தலைமை தாங்கி போறான். ओपनियस ने उसने पूरे दिन பினகாஸ், जाता है। ஏலியின் பிள்ளைகள், एली के जो पुत्र थे ஆசாரியர்கள் उन लोग सब लोग याजक हैं, யுத்தத்துல முன்னாடி நிக்கிறான். युद्ध के मैदान में सामने खड़े हुए थे। எதிரியோட எதிர்த்து நின்னு சண்டை போட போறான். दुश्मन
खातिर लड़ने के लिए उन लोग आगे बढ़ गए थे। விசுவாசத்தை வீட்ல உட்கார்ந்து பயிற்சிக்கல. विश्वास को घर पे रहकर उन लोग ने परीक्षा नहीं அது की। ஜெய தருவார்னு வீட்ல இருந்துட்டு சொல்லல. परमेश्वर जय देंगे करके अपने घर पे बैठे-बैठे नहीं कहते हैं। அதை நிரூபிக்கும்படி उसे पूरा यकीन दिलाने के लिए யுத்த களத்துல போய் நிக்கிறான். उन लोग युद्ध के मैदान में जाकर खड़े रह जाते ஜெய हैं। தருவார். परमेश्वर जीत देंगे हमें जरूर। நாமரிய விசுவாசம். कितनी बड़ी सामर्थ्य और विश्वास था, நாமரிய நம்பிக்கை. कितना बड़ा भरोसा था उन पर। ஆனா தோற்றுட்டாங்க. मगर उन लोग हार जाते हैं, தோற்றுட்டாங்க. उन लोग हार जाते हैं। பெரிய தோல்வி. एक बहुत बड़ा हार था। ஆண்டவர் சொன்னாரு, तो परमेश्वर उन्हें देखकर कहते हैं, வெளியில நடக்க. तुम सही मार्ग में नहीं चले, मेरे मार्ग में नहीं चले। சகரியா जकरिया, வயசு அதிகமாயிடுச்சு. उसका उम्र बहुत लंबी हो चुकी थी। நல்லா கவனிங்க. बहुत समझना है। சகரியா जकरिया வாக்குத்தத்தம் கற்றுக் கொடுத்தார். प्रतिदिन परमेश्वर ने दिया है, அதாவது ஆண்டவருக்காக காத்திருக்கிறார். वो परमेश्वर के इंतजार करता है। ஆண்டவருக்கு ஒரு குழந்தை தருவார். परमेश्वर ने एक पुत्र देंगे, ஆனா வயசாயிடுது. मगर बहुत बुजुर्ग हो இப்ப चुका அந்த है। ஞாபகத்தை விட்டுட்டான். अब वो अपने काम छोड़ दिया இது है। இனிமே என்ன செய்யாது? अब क्या होने क्या होगा? नहीं? नहीं मिलेगा करके அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. वो लोग खुद से ऐसे ही मान लिए। இனிமே இந்த வாக்குத்தத்தம் இனிமே நம்ம கடவுள் தர முடியாது. अब से परमेश्वर हमें दे नहीं सकते हैं, கடவுள் ஆனா கடவுளுடைய வழியில நடக்கலாம். मगर परमेश्वर ही की मांग में चलते हैं। கடவுளுடைய வழியில் நல்ல கவனிக்க கடவுளுடைய வழியில நடக்கலாம். तो सामने सुनो कि वो सही मार्ग में चलता है। ஆண்டவர் விட்ட எல்லா காரியங்களையும் கடைபிடிக்கிறான். परमेश्वर ने जो भी लिखा है उन सब की पालन करता है। ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. परमेश्वर का वचन यही कहता है। அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே वहाँ पे पति पत्नी दोनों भी கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் उन लोग जो भी परमेश्वर के पालन है, நியமங்களின்படியேயும் रीति और रिवाज குற்றமற்றவர்களாய் நடந்து और उसी में सीधा और खरा बनकर चलते, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். परमेश्वर के सामने उपस्थित रहे। யாரு? कौन? சகரியாவும் அவருடைய மனைவி எலிசபெத். जकरिया और एलिजाबेथ கடவுளுடைய வழியில நடக்கிறாங்க. परमेश्वर के मार्ग में चलते हैं। இப்ப வயசாயிடுச்சு. अब बुजुर्ग हो चुके हैं ஆலயத்துல பணி செஞ்சுட்டு இருக்கிறார். और उन लोग कलिसिया में सेवा करते आ रहे थे। ஆண்டவர் வந்தார். परमेश्वर आए थे, கர்த்தருடைய தூதன் வந்தார். परमेश्वर का स्वर्गदूत भी आया। சகரியாவே, जकरिया, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. तुम्हारी विनती पूरी हो गई है, உன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார். तुम्हारे पत्नी एक पुत्र को जानेगी। தயவுசெய்து இந்த வாக்குத்தத்தத்தை என்ன நம்ப முடியாது. परमेश्वर स्वर्गदूत ये विश्वास नहीं कर सकता है, இது எப்படி நடக்கும்? ये कैसे हो सकता है? இது எல்லாம் நடக்காது. ये सब नहीं हो सकता இது है, நடக்க வாய்ப்பு ये கிடையாது. होने के लिए नामुमकिन ஏன்னா है, நான் வயசாயிடுச்சு. क्योंकि मैं बुजुर्ग हो என் चुका हूँ, மனைவிக்கு வயசாயிடுச்சு. मेरी पत्नी भी बुजुर्ग हो चुकी है। சொல்றான். वो कहता है ऐसा, ஆண்டவரே சொல்றாரு, वहाँ पे परमेश्वर ही कहते हैं, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தர मैं तुम्हें போகிறாரு. एक पुत्र को जानने वाला हूँ। இதை நான் எதினால் அறிவேன்? ये मैं कैसे जानूंगा? நான் கிழவனாய் இருக்கிறேனே. मैं तो बहुत बुजुर्ग हूँ என் மனைவியும் வயது சென்றவளாய் और இருக்கிறாளே. मेरी बीवी भी बहुत बूढ़ी हो चुकी है। இப்படி சொல்லிட்டு वैसे ஒரு- कहकर இந்த கேப்ரியல் தூதன் சொல்றான், ये गैब्रिएल स्वर्गदूत आकर कहता நீ है, கடவுளுடைய வார்த்தையை तुम விசுவாசிக்கல, परमेश्वर के ऊपर विश्वास नहीं कर रहे हो, அதனால இந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் உன் வாய் திறக்கப்படாது. जब तक ये पुत्र नहीं पैदा हो रहा है तब तक तुम्हारा जबान नहीं खुलेगा। அவனுக்கு விசுவாசம் கிடையாது, उसके पास विश्वास नहीं था, நம்பிக்கை கிடையாது. भरोसा भी नहीं था, ஆனாலும் फिर भी தேவன் இடத்தை கொடுத்தாரு, பிள்ளையை கொடுத்தாரு. परमेश्वर उसे एक पुत्र दिए। உனக்கு நம்பிக்கை இல்லப்பா तुम्हारे पास भरोसा नहीं है, அப்படின்னு போயிடல, वैसे ही गए नहीं, அப்படின்னு போகல. वैसे ही छोड़कर गए नहीं, ஏன்னா क्योंकि அவன் எங்க நடந்தான்? उसने क्या किया? கர்த்தரிட்ட சகல வழியில என்ன செஞ்சான்? நடந்தான். परमेश्वर के सारे रीति रिवाजों को पालन परमेश्वर किया था। कैसा है? परमेश्वर ही दूसरे उसे ने बात पेश की। करा। गैब्रिएल स्वर्गदूत ही आता है। இதை எப்படி அறிய முடியும்? ये मैं कैसे जानूंगा? நான் கிழவன், मैं तो बहुत बूढ़ा हूँ, என் மனைவி கிழவி. मेरी बीवी भी बुजुर्ग हो கடவுளுக்கு चुकी है। கோபம் வருது. परमेश्वर को बहुत गुस्सा नंबर आता है, माटिकाने ने நினைக்கிறாரு. विश्वास नहीं करता है करके सोचते ஆனா हैं, அதுக்காக इसलिए பிள்ளையை கொடுக்காம போகுது. बच्चे को दिए बिना नहीं गए, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டா போதும். बच्चे को तो देकर ही गए, கர்ப்பத்தை அடைக்கல, अपने गर्भ को नहीं बंद வாயை किया, வேணா அடைச்சாரு. उसकी जबान बंद கொஞ்ச किए, நாளைக்கு வாயை அடைச்சாரு, कुछ समय के लिए अपना जबान बंद ஆனா कर दिए, கர்ப்பத்தை அடைக்கல. मगर उसके गर्भ को नहीं बंद किए। ஹalleluya. அப்போ நம்ம வாழ்க்கையில तो हमारे जीवन में வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா प्रतिज्ञा को पूरा करने के लिए வாக்குத்தத்தத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்க ऐसे ही கூடாது. हाथों में लेकर नहीं बैठना அந்த है, வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வழியை சீராக்கணும். वो प्रतिज्ञा के हिसाब से अपने मार्गों को सीधा இந்த बनाना है, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்த वो வேண்டும். प्रतिज्ञा को
प्राप्त करने के लिए अपने जीवन को जीना நம்மை करना அதற்கு है, ஆயத்தப்படுத்த வேண்டும். उसके लिए पूरी तरह से अपने आप को तैयार करना है। அது ரொம்ப முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. वो सबसे बहुत जरूरी चीज है। இந்த விசுவாசம் குறைவுதான். इसके विश्वास में कमी है, ஆனா பாதை சரியா. मगर मार्ग सही नहीं था। சகரியாவின் விசுவாசம் குறைவுதான். जकरिया का विश्वास बहुत कम था, ஆனா அவன் வழி சரியா இருக்கு. मगर उसका मार्ग सही था। ஆண்டவருடைய அந்த காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் நிறைவேற்றி கொடுக்கிறார் பிரியமானவர்களே. यहाँ पे परमेश्वर बहुत सारी चीजों को चमत्कार में कदम करते हैं। அப்ப காத்திருக்க பிரியர்கள் जो इंतजार करते हैं उनके मार्ग அவருக்கு में, முன்னாடி என்ன நடக்கணும்? நடந்து கொண்டு உத்தமனாயிருக்கணும். तो फिर उनके मार्ग में सीधा चलकर खरा बनकर रहना है। अब्राहम, அவருக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிருந்தார். परमेश्वर के सामने तुम चलकर सीधा बनकर रहोगे तो தேவன் கண்டிப்பா சூழ்நிலைகளை என்ன செய்வார்? சாதகம். जरूर परमेश्वर स्थिति को बदलेंगे। இரண்டாவது दूसरा, எபிரேயர் 10:36 பாருங்க. इब्रानियों की पुस्तक 10 में எபிரேயர் 10:36 பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. धीरज धरना आवश्यक है, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி ताकि तुम परमेश्वर की इच्छा को पूरी करने, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. तुम्हें इस प्रतिज्ञाओं को फलवंत करने के लिए धीरज बहुत जरूरी நீங்க है। பொறுமையா இருங்க. तुम्हें धीरज धरना है, வெயிட் பண்ணுங்க. इंतजार करना है, காத்துருங்க. इंतजार करना है। ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. परमेश्वर जरूर करेंगे। தேவன் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு परमेश्वर ने करने के लिए பொறுமை உங்களுக்கு அவசியமா இருக்குது. धीरज बहुत जरूरी है। வெறும் பொறுமை மட்டும் இல்ல. सिर्फ धीरज ही எல்லாம் नहीं, கவனிக்கணும். अच्छे से समझना है। அந்த வசனத்துடைய மேற்பகுதி उस சொல்லுது. वचन के पहले वाले हिस्से में क्या நீங்கள் लिखा है? தேவ சித்தத்தின்படி செய்து परमेश्वर की इच्छा को पूरी करके பொறுமையா காட்டுங்க. तुम इंतजार करो। சும்மா காட்டுங்க. ऐसे ही मत इंतजार करो, சும்மா எல்லாம் காட்டுட்டு இருக்காதீங்க. तुम ऐसे ही मत चला- वक्त में चला इंतजार के मत काट करो। रुपांगे। कुछ लोग इंतजार करते हैं காத்திருக்க நாட்கள்ல और इंतजार करने के समय पे சரியா நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க. सही से सोते சரியா नहीं நேரத்துக்கு எழும்ப हैं, மாட்டாங்க. सही समय से उठते உங்க नहीं வேலைகளை செய்ய हैं, மாட்டாங்க. अपने काम को पूरी तरह से ஆண்டவர் करते नहीं செய்வாரு. हैं। परमेश्वर ஆண்டவர் करेंगे, தருவாரு. परमेश्वर देंगे। இப்படி எல்லாம் காத்திருக்காதீங்க. वैसे सब इंतजार नहीं இப்படி करना எல்லாம் है, இருக்காதீங்க. वैसे सब मत रुको। நீங்க காத்திருக்கிற காலத்துல जब तुम इंतजार करते हो, என் சித்தத்தின்படி செய்து मेरी इच्छा के अनुसार करके इंतजार करो, பொறுமையா காட்டுங்க. इंतजार करो। எனக்கு காத்திருக்கீங்கன்னா मेरे लिए इंतजार करते हो तो என் சித்தத்துக்கு காத்திருங்க. मेरी इच्छा के लिए इंतजार என் करो। சித்தத்தை செய்யுங்க. मेरी जो इच्छा है, என் अभिलाषा விருப்பத்தை है, செய்யுங்க. मेरी अभिलाषा को पूरा करो। ஹalleluya. நாங்க என்ன பண்ணுவோம்னா வீடு சந்திக்க போகும்போது और जब भी पास्टर हाउस विजिटिंग புதுசா करते हैं, விசுவாசிகளை சந்திக்கும் போது जब नए घर पे जाते हैं, அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு. काफी लोगों के जीवन में परेशानी रहती है அநேகருடைய வாழ்க்கையில நெருக்கடி போராட்டங்கள் இருக்கு. और काफी लोगों के जीवन में संकट और दुख भरी मार्ग रहती है। நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம், तो उनसे कहते हैं, 3 மாசம் तो तुम 3 महीने தொடர்ந்து तुम निरंतर ஆண்டவரை தேடி பாருங்க. परमेश्वर को दूर कर देखो। ஒரு 7 வாரம் एक 7 हफ्ता தொடர்ந்து निरंतर சர்ச்சுக்கு வந்து பாருங்க चर्च आकर देखो, அப்படின்னு சொல்லுவோம். वैसे हम कहते हैं। சிலருடைய வாழ்க்கையில அது போல அற்புதங்கள் நடக்கும். और उनके जीवन में, कुछ लोगों के जीवन में चंगाई मिल சிலர் जाती है। சொன்ன உடனே कुछ लोग कहते ही சர்ச்சுக்கு வருவாங்க. चर्च आते हैं। எப்போ வருவாங்க? कब आते हैं पता है? செய்தி எல்லாம் முடிஞ்சு முக்காவாசி முடிஞ்ச பிறகு வரும். और जब पूरा प्रचार खत्म होने के बाद, आधा सर्विस खत्म होने के बाद लास्ट में आते हैं। पास्टर ने तो चर्च आने बोले थे செய்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு அது முடிக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி और प्रचार खत्म होने के 1 आधा घंटा पहले நாங்க என்ன மைண்ட்ல வச்சுட்டு சொல்லுவோம் हम அப்படின்னா, क्या सोचकर मन पे रखकर कहते हैं 3 மாசம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டா போதும். कि 3 महीना परमेश्वर की आवाज सुन लेंगे तो वो 3 काफी है। மாசம் செய்தி ये 3 महीने के जो प्रचार है, வாழ்க்கையில செஞ்சிருந்தா மாத்தி उनका जीवन बदल देगा करके, அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு சொல்லுவோம். वो हमने सोचकर ऐसे कहते हैं। அதுக்காக அந்த 3 மாசம் கேக்குறது. इसीलिए हम 3 महीने की तन्मय मांगते हैं। வசனத்தை கேட்பீங்க, तुम वचन सुनेंगे, வசனம் உங்களை மறுரூபமாக்கும். वचन तुम्हें रूपांतर बनाता है, உங்க வாழ்க்கையில அற்புதம் तब நடக்கும். तुम्हारे जीवन में चंगाई हो जाएगी। அதுதான் அந்த காரியம். वही वहां पे परिस्थिति है ஆனா நிறைய பேர் அது புரிஞ்சுக்க और மாட்டாங்க. कुछ लोग वो समझ ही नहीं पाते हैं। சரி வர சொன்னாரு. पास्टर ने तो आने बोल ஒரு दिए 10 हैं, நிமிஷம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா போறோம். 10 मिनट आकर प्रार्थना करके जाना काफी है, வந்து பாஸ்டர் கண்ணுல பட்டுட்டா போறோம். पास्टर के नजरों में गिरना काफी है। அப்ப அது அற்புதம் நடக்கும். तो उस
उसमें चंगाई नहीं मिलती है। எதுக்காக ஆண்டவர் தேடிவார்? क्यों हम परमेश्वर को खोज कर आते हैं? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, परमेश्वर की अभिलाषा को करने தேவ के लिए, விருப்பத்தை செய்வதற்கு, परमेश्वर की अभिलाषा पूरा करने के लिए, விருப்பத்துக்கு நம்மை விட்டுக் கொடுப்பதற்கு. परमेश्वर की अभिलाषा के लिए अपने आप को दे देना है। சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்த உடனே செஞ்சிருவார். कुछ लोगों के जीवन में तुरंत आते ही उन्हें चंगाई मिल ஆனா जाती है। எல்லா பிள்ளைக்கும் வாழ்க்கையில அப்படி செய்யல. सारे लोगों के जीवन में ऐसा नहीं करते தம்மை हैं நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற, और अपने को निरंतर दिन रात पुकारने वालों को தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்துல और अपने द्वारा चुने गए उन लोगों के जीवन में நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து என்ன செய்யறாரு? நியாயம் செய்யறாரு. विलंब रहकर धीरजदार रहकर ही उन्हें चंगाई देते हैं। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா यदि तुम परमेश्वर के द्वारा चुने गए में से அந்த रहोगे உடனே तो அர்ப்பணம் செய்ய மாட்டார். तुरंत परमेश्वर तुम्हें चंगाई नहीं देंगे। ஹalleluya. இதற்கு பெரும்பாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு ஆலயத்துக்கு வந்தவங்க இருக்கிறீங்க. और यहाँ पे काफी सारे लोग जो परमेश्वर की आवाज सुनकर वचन सुनकर यहाँ पे कलीसिया में मौजूद है। வந்த உடனே உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? परमेश्वर आते ही तुम्हें चंगाई दी है क्या? ஒரு கேட்டது ஒண்ணோ ரெண்டோ கொடுத்திருக்காரு. तुमने जो मांगा उनमें से एक दो दिए ஆனா रहेंगे। இன்னைக்கு இருக்கிற லெவல் ஆண்டவர் உடனே தந்தாரா? मगर परमेश्वर यहाँ पे जिस परिस्थिति में है वो तुरंत दे दिए है क्या? நிச்சயமா கிடையாது. जरूर नहीं, கொண்டவனமா कुछ कुछ करके வசனத்தின்படி வாழ वचन के द्वारा तुम चल कर उसे प्राप्त कर कर अपना कर அவர் உறுதியா பற்றி பிடிக்கும். जो भी पूरे तरह से निरंतर पकड़े रहेंगे தேவன் तो உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष देकर आते हैं। ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. உண்மைன்னு சொல்றவங்க ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அந்த பொறுமையா காத்திருக்க வைக்கிறார். परमेश्वर हमें धीरज रखने के लिए இந்த कहते हैं। பொறுமையின் காலம் இருக்குன்னா और ये धीरज धरने का समय क्यों है? சும்மா பொறுமையா அமைதியா இருக்கிறது இல்ல. ऐसे ही शांति के साथ रहने இந்த के लिए नहीं பொறுமையின் है। காலத்திலே और ये शांति के समय நாம் में தேவ சித்தத்தை செய்வதற்கு, हम परमेश्वर की अभिलाषा को पूरा करने தேவ के लिए, சித்தத்தை செய்வதற்கு परमेश्वर की अभिलाषा को पूरा करने என்ன के தேவ लिए சித்தம்? क्या है परमेश्वर की ஆண்டவர் உன்னை अभिलाषा? காத்திருக்க வைக்கிறாரா? परमेश्वर तुम्हारा इंतजार करके रखते हैं நான் क्या? காத்திருக்கேன். तो हम इंतजार வெயிட் करें, பண்ணுங்க. हम इंतजार இன்னும் करें। ஆண்டவர் 2 வருஷம் காத்திருக்க வைக்கிறாரா? परमेश्वर कहते हैं कि और 2 साल इंतजार அப்புறம் करो, என்ன தர போறாரா? उसी के बाद ही देने वाले நான் हैं, காத்திருக்கேன். तो फिर भी हम इंतजार வேற வழியே करेंगे। ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன செய்ய மாட்டேன், கடைபிடிக்க மாட்டேன். तो अगली और मार्ग में मैं नहीं जाऊंगा, அவருக்காக காத்திருக்கேன். उन्हीं के लिए मैं इंतजार करूंगा। அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி एक भविष्यवाणी இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து சொல்லிட்டே இருந்தாரு. इजराइल देश को उन लोग कहते या रहे, வெளியில நடக்கப்பா, मेरे मार्ग में या चलो, பாடியில் நடக்கப்பா. मेरे रास्ते में चलो। நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. काफी सारे भविष्यकर्ता कहते ஒரு रहे। கட்டத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்நிய தேசத்துல விட்டு एक போட்டாரு. समय पे परमेश्वर उन्हें विदेश में बेच दिए। எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுறாரு. जरेमिया भविष्यकर्ता के पास बोलते இந்த हैं பிரச்சனை தீர்றதுக்கு, और इस मसला को हल करने के இந்த लिए அடிமைத்தனம் மாறதுக்கு और इस गुलामी से तुम्हें बाहर आने के लिए இன்னும் 70 வருஷம் ஆகும். और 70 साल बीतने वाला நீங்க है। சிதறடிக்கப்பட்டவங்க तुम सब जो भी कब्जे में हो, 70 வருஷம் கழிச்சு तुम 70 साल के बाद நீங்க திரும்பி வருவீங்க. खुद के शहर में तुम लौट कर आओगे। இதுக்கு அடையாளமாய் और इसके निशान के तौर पर ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னாரு, परमेश्वर जेरेमिया को देकर நீ कहते हैं, உன் கழுத்துல तुम अपने गर्दन पर ஒரு நுகத்தை வை. एक लाच लगाओ, யா, ஒரு நுகத்தை வை एक यॉक लगाओ। அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर ऐसे लेकर कहते हैं, எரேமியா 28 அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். जेरेमिया के पुस्तक में तुम देख सकते हो। அவனே என்ன பண்றாரு, கழுத்துல ஒரு நோக்காடு வச்சுக்கிட்டு சுத்திட்டு அலையும். और वो भी अपने गर्दन पर एक योक रखकर चलता रहता है। தெரியல, நுகம் தெரியும்ல, மாட்டு கழுத்து மேல இருக்குல்ல, ஆமா. அத அத வச்சுக்கிட்டு என்ன செய்றானா, அத மாட்டிக்கிட்டு அவன் வெளியில லாங்குறான். और वो क्या करता है, जो गाय के गर्दन पर लगते हैं उसे अपने ही गर्दन पर रखकर चलता रहता है। இதனுடைய அடையாளம் என்ன? इसका निशान क्या நீ है? ஜனங்களுக்கு வெளிப்படுத்து, तुम लोगों को बताओ இவங்க செஞ்ச தப்புக்காக जिनने जो गलती की है, இவங்க இப்ப நுகத்துல இருக்கிறாங்க. अभी भी उन लोग उस गाय के को जो गर्दन पे लगाते हैं उसी में है। இந்த நுகம் 70 வருஷம் ஆகும். और इस हल को खत्म करने के लिए 70 साल रहने वाला है। இப்ப இன்னொரு தீர்க்கதரிசி வரான். जब एक और भविष्यवक्ता आता அவன் है, பேர் அனனியா. उसके नाम अननियास है। அவன் சொல்றான், वो कहता है, கர்த்தர் நம்முடைய நுகத்தை எல்லாம் முறிக்க போகிறார். परमेश्वर हमारे सारे जंजीर को तोड़ने वाले हैं। இது எத்தனை நாட்கள்ல, और कितने ही दिनों में, எத்தனை வருஷத்துல? कितने साल में? 2 வருஷம். 2 ही साल में, 2 வருஷம். 2 साल में। எந்த தீர்க்கதரிசியை நீங்க நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லுவீங்க? अब कौन से भविष्यवक्ता को तुम अच्छे भविष्यवक्ता करके எந்த कहोगे? தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி? कौन सा भविष्यवक्ता अच्छा भविष्यवक्ता है? ஒருத்தர் சொல்றான் 70 வருஷம். एक इंसान कहता है कि 70 साल இன்னொரு लगेगा। இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றாரு 2 வருஷத்துல அற்புதம் நடக்க போகுது. दूसरा कहता है कि 2 ही साल में होने वाला है। நுகம் உடைக்கப்பட போகுது. सारे जंजीर टूटने वाला है। சொல்லுங்க.
யார் நல்ல இருக்குது? तो कौन है अच्छा भविष्यवक्ता? 2 வருஷத்துல உடைய போதுன்னு சொல்றது ஓ சூப்பர் இருக்குது ஐயா. 2 साल में மனுஷனா 70 வருஷம் 2 साल में तोड़ने वाले को हम अच्छा कहेंगे कि 70 साल से कौन झेलेगा करके हम कहेंगे। இது முதல்ல ஆமென் போட போறது யார் தெரியுமா? इसमें पहला आमेन कहने वाला कौन है पता है? எரேமியா தான் ஆமென் போடுறான். जेरेमिया ही पहला आमेन कहता है। ஆமென் என்னன்னா அப்படியே ஆகணும். आमेन मतलब ऐसे ही हो जाए। ஏன்னா அவன் கழுத்துல தான் என்ன இருக்குது? நம்ம இருக்கு. क्योंकि उसी के गर्दन पर वो जंजीर डाला இப்போ गया है। இவனுக்கு தான் உடையணும். अब इसी को पहला तोड़ना चाहिए। இவன் சொல்றான் நுகத்தை வச்சிட்டு சொல்றான் 70 வருஷம் ஆகணும்னு. वो जंजीर को अपने सिर पर लेकर कहता है कि 70 साल होने वाला है। இன்னொருத்தன் சொல்றான் 2 வருஷத்துல ஆண்டவர் உடைச்சிடுவாரு. दूसरा इंसान कहता है कि 2 ही साल में टूटने वाला है। 6 வசனம் 28 ஆமென். वो कहता है कि आमेन। எரேமியா சொல்றாரு. जेरेमिया कहता है அப்படியே செய்வாராக. वैसे ही करे परमेश्वर। கடவுள் அப்படியே செய்வாராக. परमेश्वर वैसे ही करे। செஞ்சா நல்லதுதான். करे तो अच्छा है। செஞ்சா நல்லதுதான். करे तो अच्छा ही है। ஆனா இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டாக்கிங் போகுது. वैसे ही हम लोग बातचीत में बहुत बड़ी कहानी चलती है। ரெண்டு பேரும் ஒருத்தர் பேச வேண்டிய சூழ்நிலை उन வருது. लोग आपस में दो जन मिलकर बातें करते रहते हैं। அனனியா கோவத்துல என்ன பண்றாங்க? ये अननियास गुस्से में क्या कहता है? இவன் கழுத்துல இருக்கிற நுகத்தை உடைக்கிறான். और उसकी गर्दन में जो जंजीर है उसे तोड़ देता है। அவனுடைய நுகத்தை உடைக்கிறான். उसकी जंजीर को तोड़ देता है। கண்ணு முன்னாடி நுகம் உடைக்கப்படுகிறது. उसकी नजरों के सामने वो तोड़ दिया जाता है। கண்ணு முன்னாடி எல்லாம் அற்புதம் நடக்குது இல்ல? नजरों के सामने भी कितनी सारी चंगाई கண்ணு होती முன்னாடி है। எல்லாம் கட்டி உடையது இல்ல? नजरों के सामने ही कितने बड़े ट्यूमर्स निकल கண்ணு जाता முன்னாடி है। அற்புதம் நடக்குது. उसकी आंखों के सामने वो चंगाई हो जाती கண்ணு है। முன்னாடி நுகம் उसकी உடைக்கப்படுகிறது. आंखों के सामने वो गर्दन में से वो जंजीर टूट जाता है। ஆனால் परंतु இது யார் சொல்லல? ये कौन ने இது कहता யார் है? கொடுத்த விடுதலை ये கிடையாது. कौन ने आजादी नहीं दी है? கடவுள் கொடுத்தது ये கிடையாது. परमेश्वर की दी गई आजादी नहीं நல்லா थी। புரிஞ்சுக்கணும். अच्छे से समझ जाओ। கடவுள் உடைக்கல. परमेश्वर ने तोड़े नहीं थे। இப்ப அவனுக்கு சந்தோஷம். अब वो खुशी तो ரொம்ப है। உடைஞ்சு போச்சு. टूट गया करके वो खुशियों में வெளியே था। போறதுக்குள்ள मगर बाहर जाने से पहले ஆண்டவர் भी சொல்றாரு, परमेश्वर इसे देकर அவன் कहते हैं உனக்கு மர நுகத்தை தான் உடைச்சான். उसने तुझे नजरों में जो दिखी நீ गई உன் கழுத்துல இரும்பு நுகத்தை மாட்டின்ற. और परमेश्वर कहते हैं कि तुमने वो लकड़ी का तोड़ा है, तुम लोहे का बनाकर डालो। நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். एक चीज हमें अच्छे से समझना है, கர்த்தர் விடுதலை தரான். यदि परमेश्वर आजादी दिए வேற बिना எங்க போய் விடுதலைக்கு தேடினாலும் और कहीं पे भी तुम जाकर आजादी அது पाओगे तो உங்கள் பாரத்தை அதிகமாக்குமே தவிர वो तुम्हारे बोझ को ज्यादा ही पड़ेगा, குறைக்க कभी कम नहीं कराएगा, குறைக்க कभी कम नहीं करेगा। அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். अच्छे से समझना है, கர்த்தர் ஒருத்தர் தான் நிரந்தரமான விடுதலை. परमेश्वर एक ही वो हमारे लिए पूरे तरह से எழுந்து आजादी दे படுக்கை सकता है। எடுத்துக்கொண்டு நட. तुम लो उठो अपने बिस्तर लेकर चलो। அறகுறை சுகம் கிடையாது. आधा अधूरा समय नहीं பூரண है, விடுதலை. पूर्ण विजय அவர் उदार है। பூரணமா இருக்கும். यदि वो देंगे तो पूरी आजादी है। வேதனை நீங்கி अपनी चिंता सुखमय। पूरा करके आजादी देता सुखमय है। रहे। ऐसे ही आजादी नहीं मिलता है, கம்ப்ளீட் ஆக்கி விடுவார். पूरी तरह से हमें आजादी मिलती அவர் है। கொடுக்கிற விடுதலை நிரந்தரமானது. और जो भी चंगाई वो देता है वो निरंतर के लिए वो चंगाई है, अनंत के लिए है। அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் और நிரந்தரமானது. वो जो आशीष देते हैं वो हमेशा के लिए है। யோசேப்பு வாழ்க்கையில எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் பண்ணிட்டே இருந்துச்சு. यूसुफ के जीवन में काफी सारे ऊपर नीचे सब कुछ हो रहा ஒரு था। கட்டத்துல एक समय पे அவன் பானபாத்திர காட்ட பார்த்து கேட்கான், वो बर्तन मानते हैं, என் हमसे காரியத்தை कहता கொஞ்சம் है ராஜா கிட்ட சொல்லுப்பா. मेरी चीजों को तुम राजा के पास जरा सा நான் ஒரு कहो। தப்பு பண்ணல. मैंने कुछ भी नहीं किया இந்த है, ஜெயிலுக்கு வரும்படி நான் தப்பு பண்ணல. ये जेल में आने से इतना तो मैंने कोई गलती नहीं की है। ஒருவேளை यदि இவன் போய் ராஜா கிட்ட சொல்லி ये राजा के पास कहकर ராஜா அந்த ரெக்கமெண்டேஷனை கேட்டு राजा उस चीज को अपना யோசேப்பை விடுதலை ஆக்கிட்டான். यूसुफ को आजादी दे दिए तो क्या होता? அப்புறம் வேலைக்கு அலையணும். उसके लिए काम के लिए ढूंढना है, எங்கயாவது வேலைக்கு போனா எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. कहीं पे भी नौकरी उसे नहीं मिलती। ஓ நீங்க போட்டி பார்த்துட்டு இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு तुमने வந்தவங்க. वो फोर्टीपार के घर पे ऐसी सब गलती करके आए हो। அவன் அந்த எகிப்து தேசத்துல எந்த மூலையில இருப்பானோ தெரியாது. वो मिस्र में कौन से जगह पे रहेगा करके भी नहीं पता है। இப்ப தேவனுடைய வேலை வருது. अब परमेश्वर का समय आता 2 है, வருஷம் கழிச்சு தேவனுடைய வேலை வருது. 2 साल के बाद परमेश्वर का समय आता है। தேவன் உயர்த்த अब நினைக்கிறார். परमेश्वर उसे ऊंचाई में रखना चाहते हैं। அவர் எப்படி உயர்த்தினார்? वो किस प्रकार रखते हैं? சும்மா அவனை விடுதலையாக்கி விடலங்க. उसे ऐसे ही आजादी देकर नहीं बेचे थे। அவருடைய வேலை வரும்பொழுது उनका समय जब भी आया था, உயர்வு எப்படி வரும்னா ऊंचाई किस प्रकार आता है? அதிகாரத்தோட ஆசீர்வாதத்தோட சேர்ந்து வரும். वो अधिकार आशीष सब कुछ मिलाकर लेकर आता இன்னும் है। 2 வருஷம் और 2 साल இன்னும் காத்திருந்தா इंतजार करे तो ஆண்டவர் வேலை வரும்பொழுது परमेश्वर का समय जब आएगा அவர் உயர்த்தும் பொழுது वो जब ऊंचाई पे रखेंगे, சிங்காசனத்தில் கொண்டு போய் வைப்பார். सिंहासन में जाकर हमें बिठाएंगे। பானபாத்திரக்காரன் விடுதலையாக்கனா यदि प्याला देने वाला हमें आजादी போட்டி दिया तो, ஒருவேளை அங்க பார்வன் விடுதலையாக்கி இருப்பானா यदि फिरौन उसे उसी समय पे आजादी दिया तो, வேலைக்கு அலையணும், கல்யாணத்துக்கு அலையணும்,
वो अपने काम के लिए ढूंढता है, अपने அவனுக்கு யாரும் शादी பொண்ணு के கொடுக்க लिए மாட்டாங்க. कोई भी उसे बीवी नहीं देते। எகிப்து தேசத்துல அவன் வாழ்க்கை பரிதாபமா இருந்தது. मिस्र देश में उसका जीवन पूरी तरह से नष्ट हो जाता। கடவுளுக்காக காத்திருந்தான். वो परमेश्वर के लिए इंतजार करता है। அது வரைக்கும் उतने तक நுகத்தை சுமந்தாலும் பரவாயில்லை. वो बोझ उठाए तो भी काफी है। நுகத்தை சுமந்தாலும் பரவாயில்லை. बोझ उठाना भी कोई दिक्कत नहीं है। இன்னும் புரியக்கூடிய ஒரு சம்பவம். और भी समझने के लिए एक और सिद्ध कहते हैं, பைபிள் எடுத்து படிக்கிறாருல बाइबल पढ़ने के लिए भी समय எல்லா नहीं है। சம்பவம் தெரிஞ்சதுனால அந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன். सब कुछ जानते हैं करके हम कहते हैं। அவர் சவுல் ராஜா. उसका नाम सॉल राजा है। ஆண்டவர்கிட்ட பேசுறான். वो परमेश्वर के पास बातें करता है। ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். परमेश्वर उसे उत्तर ही नहीं दे रहे थे। யுத்த காலத்துல பெலிஸ்தீர் சண்டைக்கு युद्ध வந்திருக்காங்க. के मैदान में पेलिस्तीन लोग युद्ध करने आ चुके थे। ஆண்டவர்கிட்ட பேசி பார்த்தார். अब परमेश्वर से उसने बातें करके பைபிள் कही சொல்லுது ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு. பதில் கொடுக்கல, பேசல. और बाइबल में लिखा है कि परमेश्वर उसे उत्तर नहीं दिए, जवाब भी नहीं दिए। உடனே ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பண்ணாரு. तुरंत उसने एक और सोच विचार किया परमेश्वर है। ऐसा है। परमेश्वर ने तो बातें नहीं என்ன की, பண்ணானா तो फिर वो क्या करता है? யாராச்சும் குறி சொல்றவங்க இருக்காங்க. यहाँ पे कोई भाभी कहने वाले लोग हैं क्या? யாராச்சும் நாட்டுல அஞ்சனம் பார்க்கறவங்க या இருக்காங்க. कोई जादू मंत्र करने वाले हैं क्या? ஒரு காலத்துல நீ சவுல் ரொம்ப வைராக்கியமா இருந்த. सॉल तो बहुत ही बहुत सावधान थे இந்த மாதிரி ஆட்களை தேசத்தை விட்டு விரட்டினவே நீ. और इन लोगों को अपने देश में से तुमने ठुकरा दिए। இப்ப ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார். अब परमेश्वर बात नहीं कर रहे हैं। நீ என்ன செஞ்சிருக்கணும்? तुम्हें क्या करना चाहिए था? நீ என்ன செஞ்சிருக்கணும்? तुम्हें क्या करना चाहिए था? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? क्यों परमेश्वर बातें नहीं कर रहे हो? ஆண்டவரே. जवाब दो परमेश्वर। நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? हमें क्या करना चाहिए நான் என்ன தப்பு परमेश्वर? பண்ணிட்டேன் मैंने ஆண்டவரே? क्या गलती कर लिया இப்ப நீங்க परमेश्वर? எனக்கு கத்துத்தாங்க ஆண்டவரே. आप मुझे फिर से सिखाओ परमेश्वर। இதற்கான நம்ம यही செஞ்சிருக்கணும். तो हमें करना இதை चाहिए था। செஞ்ச ஆண்டவர் ஏதாவது சொல்லுவாரு. ये करने पर परमेश्वर हमें एक राह நீ दिखाएंगे। வழியை நேராக்கு. तुम अपने रास्ता நீ को இப்படி सही செய். करो, तुम ये सब அப்படி कार्य செய். करो, ये वो करो। ஏதாவது ஒரு சொல்லுவார்ல. कुछ तो वो तुमसे कह देते, அம்மா இல்லையா? हाँ कि नहीं? சொல்லுங்களேன். ஏங்க தாவீது வாழ்க்கையில வந்துச்சு பிரச்சனை. यही दाऊद के जीवन में परेशानी थी। அவன் என்ன செஞ்சான்? वो क्या किया? வீராதிங்க ஆண்டவரே. परमेश्वर मुझे छोड़कर मत பரிசுத்த जाओ। ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க पवित्र ஆண்டவரே. आत्मा को मेरे से मत छीन लेना। தப்பு பண்ணிட்டேன் मैंने ஆண்டவரே. गलती कर लिया परमेश्वर, माफ करो परमेश्वर। உங்க கையில தான் விடுவேன் ஆண்டவரே. आप ही के हाथ में मैं गिरने वाला உங்க கையில தான் हूँ। விடுவேன். आप ही के हाथ में मुझे गिरूंगा तो भी तुम्हारे हाथों में அடிச்சாலும் நீங்க தான் அடிக்கணும். मारना है तो सिर्फ आप ही को मुझे என்ன मारना है। அடிச்சாலும் நீங்க தான் அடிக்கணும். आप मारना है तो आप ही मुझे मारो। யாரும் மனுஷங்க கையில நான் விட மாட்டேன். इंसान के हाथों में नहीं पड़ना है। மனுஷங்க கையில போய் விட மாட்டேன். इंसान के हाथ में मुझे गिरना ही नहीं है। இதுதாங்க வாழ்க்கை. यही तो जीवन है, இதுதாங்க விசுவாசம். यही है विश्वास। தாவீது நம்பிக்கையானவன். दाऊद का विश्वास वही था। இவன் அஞ்சனா மக்களை தேடி போனான். वो बाबी कहने वाली स्त्री के पास चला गया था। ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. शुरुआत तो बहुत अच्छा ही था। யார் வாரா? कौन आ रहा है? அங்க வாராரு சாமுவேல் இருக்கிறவர் சிவாரா. वहाँ पे सामुएल भविष्यवक्ता आ जाते हैं। எழுப்பி யார் வரா? अब अंदर से उठकर சாமுவேல் बोलते हैं, இருக்கிறவர் சிவாரா. सामुएल भविष्यवक्ता आ जाते हैं। கடவுள்கிட்ட கேட்டேன். परमेश्वर से पूछा, கடவுள் சொல்லல. परमेश्वर बोले नहीं। தீர்க்கதரிசியை வந்து நிக்காரு. अब तो यहाँ पे भविष्यवक्ता को ही हमने डाली है, ஆனா இந்த முடிவு எவ்வளவு மோசமா இருக்கு. मगर उसका अंत किस प्रकार का था? தேவனை விட்டு விலகி परमेश्वर को छोड़कर தேவனை जाकर, விட்டு விலகி परमेश्वर से उसने दूर जाकर நம்முடைய வழியில நம்ம போகும் பொழுது अपने ही मार्ग जब हम पकड़ लेते हैं, ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். शुरुआत तो बहुत अच्छा लग सकता है, ஆனா நிரந்தரமான விடுதலை. मगर वो निरंतर की आजादी नहीं है, निरंतर आजादी नहीं அவர் है। தரட்டும். वो देने दो, அவர் தரட்டும். वो देने दो, அது வரைக்கும் तब तक நான் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर की अभिलाषा करने के लिए अर्पित करो। தேவ சித்தத்தை செய்யணும். परमेश्वर की इच्छा करना है, அது ரொம்ப முக்கியமான காரியம். वो सबसे बहुत जरूरी அது चीज है। செய்யணுமா? वो कर रहे हैं क्या? வெளியில வச்சிருக்கீங்க. हमने प्रतिदिनों को हाथ में तो पकड़ कर रखा है, சும்மா வச்சிட்டே இருந்து ஏமாத்துறாதீங்க. हमेशा पकड़ के ही बेवकूफ नहीं बन जाना है। என்ன நம்பி ஏமாந்துறாதீங்க. मुझे समझकर धोखा मत पाओ। வாக்குத்தத்தத்தை சும்மா கையில வச்சுக்கிட்டு प्रतिदिनों को हमेशा हाथ में அவருடைய पकड़ வழியில நடக்காம उनके मार्ग में चले அவர் बिना, சித்தத்தை செய்யாம उनकी अभिलाषा करे बिना ஏமாந்து போய் விடக்கூடாது. हमें धोखे नहीं पाना करना चाहिए। வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறவங்க प्रतिदिन जो भी हाथ में அவருக்கு रखते हैं, முன்னாடி நடக்க உத்தமமான उनके இருக்கணும். मार्ग पे चलकर सीधा बनकर रहना அவருடைய है। சித்தத்தை செய்து பொறுமையோடு என்ன செய்யணும்? அவருக்கு उनकी अभिलाषा पूरा करके विश्वास धैर्य देना निश्चय चाहिए। सेवा। जरूर करेंगे, அவர் பொய் சொல்லுகிற தேவன். वो कभी झूठ नहीं कहते, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். वो वचन को जरूर पूरा ஆனா करता है। வாக்குத்தத்த காலங்களில் और ये वचन जब दी गई समय இந்த पर, இடைப்பட்ட காலங்களில் और ये जो बीच वाले समय पर அவர் வழியில நடக்கும். उनके मार्ग में चलना அவருடைய चाहिए। சித்தத்தை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். उनकी अभिलाषा करने के लिए हमें पूरे दिल से अर्पित करना है। சீக்கிரத்துல இந்த காலத்தை கடந்து तुरंत इस समय को हम बीत जाएंगे। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு इजराइल लोगों को மனாந்தரம் இருந்துச்சு. रेगिस्तान तो था ही, இயேசுவுக்கும் வனாந்தர வாழ்க்கை यीशु இருக்கு. मसीह को भी रेगिस्तान का जीवन था ही। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் குறிச்சது इजराइल लोगों को परमेश्वर ने 2 जीवन वर्ष। करते 2 साल थी। 2 வருஷத்துல அவங்க எங்க போயிடலாம்?
கானானுக்கு போயிடலாம் 2 साल में वो लोग कानान तक पहुंच सकते थे ஆண்டவர் அவ்வளவுதான் வச்சாரு परमेश्वर सिर्फ उतनी ही साल இவங்க रखते இன்னும் थे ஒழுங்கா இருந்தாங்கன்னா 11 நாள்ல கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் போயிடலாம் यदि उन लोग और भी सीधा रहते तो 11 दिन में वो लोग पहुंच सकते थे தூரம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நாள் தான் 11 நாள் டிராவல் बहुत बड़ी दूरी थी मगर उन लोग की दूरी सिर्फ 11 दिन की दूरी थी அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம் 2 வருஷம் और उनकी जो समय दी गई थी वो 2 साल की थी ஆனா எத்தனை வருஷமா அவங்க மாத்திக்கிட்டாங்க मगर उन लोग ने खुद से कितने साल बना लिए உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல் எத்தனை வருஷமா மாறி போச்சு 40 இயர்ஸ் उनकी प्रतिज्ञा का समय 40 साल wilderness life வந்து 40 இயர்ஸ் उनकी रेगिस्तानी जीवन 40 साल बीत जाता है இயேசுவுக்கு परमेश्वर को வாழ்க்கை रेगिस्तान के जीवन இருந்தது था ही 40 days 40 दिन 40 நாள் 40 ही दिन இயேசு வனாந்தரத்துல இருந்தார் परमेश्वर भी रेगिस्तान में இயேசு வனாந்தர வாழ்க்கை परमेश्वर भी रेगिस्तान के जीवन வனாந்தரத்துல जिए இயேசு ஜெபம் பண்ணாரு रेगिस्तान में यीशु मसीह भी प्रार्थना की அவருக்கு எத்தனை நாள் வனாந்தரம் उनके लिए कितना दिन के रेगिस्तानी जीवन 40 நாள்ல வனாந்தரத்தை என்ன செஞ்சிட்டாரு கடந்துட்டாரு 40 दिन में परमेश्वर ने उसे 40 நாள்ல प्रबंध வனாந்தர வாழ்க்கை முடிஞ்சிருச்சு 40 दिन में वो पूरा कर लिए थे நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में भी காத்திருக்கிற நாட்கள் इंतजार करने का जो அதை समय है கூட்டுறதும் उसे बढ़ाना அதை குறைக்கிறதும் उसे कम करना நம்முடைய கையில இருக்கு. सिर्फ हमारे हाथ में தேவன் வாக்கு கொடுப்பார் परमेश्वर ने அதை प्रतिज्ञा நிறைவேற்ற दी ஒரு காலத்தை वो வச்சிருக்கிறார் पूरा करने के लिए एक समय रखे हैं நம்மளுடைய வழியில நடக்கல हम उनके मार्ग में न இந்த चले பிரேயர் என்ன செஞ்சுட்டே போகும் இந்த பிரேயர் என்ன செய்யும் கூடிட்டே போகும் और ये समय ऐसे ही बढ़ता रहता है ஆண்டுடைய வாக்கு சொல்லுகிறது परमेश्वर का वचन कहता है என்னாகும் 32:15 எடுத்து படிச்சு பாருங்க गिनती की पुस्तक நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க இன்னும் அவர்களை வனாந்தரத்திலே और भी उन्हें रेगिस्तान में இன்னும் और भी நீங்க அவரை விட்டு விலகினீங்கன்னா तुम उनसे दूर हो இந்த जाओगे तो பிரேயர் வந்து இன்னும் கூடிட்டே தான் और போகும் ये समय ऐसे ही बहुत बढ़ता இது रहेगा எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாரு और इसे बढ़ा देते हैं இந்த வருஷங்களை இன்னும் கூட்டுவாரு ये सालों को और भी बढ़ा देंगे அப்ப ஆசீர்வாதம் கிடையாது तो आशीष के வாக்குத்தத்தம் लिए நிறைவேறுகிறது என்பது प्रतिज्ञा पूरा होना है तो நம்ம கையில இருக்கு हमारे ही हाथों में நம்ம है கையில தான் இருக்கு हमारे ही हाथों में है சும்மா ஏமாந்துடாதீங்க हम ऐसे ही धोखा नहीं खाना चाहिए ஏதோ வாரேன் சும்மா வாரேன் வாழ்க்கை மாறதுக்கு ஸ்டெப் எடுக்காம बदलने के लिए कोई चारा रहती என் வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு நான் எந்த முயற்சியுமே எடுக்காம मेरे मार्ग को बदलने के लिए कोई रास्ता न लेते हुए நான் சும்மாவே இருப்பேன் நான். हम ऐसे रह जाएंगे तो நம்ம கையில வாக்கு வச்சிருக்கோம் हमने हाथ में ऐसे ही प्रतिज्ञा लेकर बैठे हैं நிறைவேற காலம் இன்னும் வனாந்தர वो வாழ்க்கை पूरा होने के लिए रेगिस्तान का जीवन है அங்கே நாம் கவனமாக इसलिए हमें बहुत सावधान रहना சீக்கிரம் வனாந்தரத்தை தாண்டிடும் है जल्दी से वो रेगिस्तान को प्रबंध कर சீக்கிரம் लेना है வனாந்தர வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துடணும் जल्दी से वो रेगिस्तान के जीवन को पार कर लेना है இதற்கு நம்ம பிரயாசப்படணும் பிரியமான इसलिए हमें बहुत कोशिश करना है ஹalleluya ஹalleluya அவர் தராத விடுதலை எனக்கு வேண்டாம் उनके द्वारा आजादी की ये तो कुछ चाहिए ही नहीं இயேசு यीशु मसीह அதான் சர்வ வல்லவர் वही सर्वशक्तिमान அந்த है உலகத்துல வந்தபோது சாதாரண மனுஷன் मगर ये दुनिया में जब आए थे वो आम इंसान நம்மை थे போல மனுஷன் हमारे तरह ही आम इंसान जो मन थे रहे। प्रार्थना करते थे பிதாவே पिता இந்த பாத்திரம் ये जो என்னை प्याला விட்டு है मेरे से நீங்க கூடுமானால் दूर हो जाए तो நீங்கும்படி செய்யும் दूर हो जाए பிதா சொல்லிட்டார் पिता कह देते हैं நோ नहीं இந்த பாத்திரத்தை நீ என்ன செய்யணும் பருகிதான் ஆகணும் ये प्याला को तुम्हें जरूर पीना है பிதா சொல்லிட்டார் நோ पिता कह देते कि नहीं பதில் வரல इनका பிதா जवाब नहीं என்ன आया கிடைக்கல பதில் கிடைக்கல पिता से उसे कोई उत्तर नहीं आया அப்போ था நினைச்சிட்டாரு तुरंत वो समझ जाते இந்த हैं பாத்திரத்தை நான் என்ன செய்யணும் பருகணும் ये प्याला को मुझे जरूर இந்த पीना है பாத்திரங்கிறது சிலுவைக்கு போறது प्याला मतलब वो क्रूस में चलना அதான் பாத்திரம்னு சொல்றேன் उसी को वो प्याला करके कहते சிலுவைக்கு हैं வேண்டாம் वो क्रूस नहीं चाहिए அப்படின்னு இயேசு ஜெபம் பண்ணாரு यीशु मसीह भी पैसे की प्रार्थना किए थे பிதா அதுக்கு நோ சொல்லிட்டார் और परमेश्वर यीशु पिता परमेश्वर इनकार कर देते हैं இப்போ பிலாத்து கேக்குறான் अब पिलात पूछता है உன்னை என்னால விடுதலையாக்க முடியும் अब मैं तुझे आजादी दे सकता हूँ பயப்படற वो तुम अपना जबान मैं खोल विடுதலை ஆக்குறேன். मैं तुझे आजादी दे दूंगा இப்ப யார் சொல்றா अब कौन कहता है யார் சொல்றா अब कौन कहता है இயேசு கிட்ட கேக்குறத இப்ப யார் கொடுக்கறதா சொல்றா பிலாத்து நான் தாரேன்றான் पिता परमेश्वर से जो पूछी हुई चीज को पिलात कहता है कि मैं तुझे दिलाता हूँ வாலண்டியரா கொடுக்கறேன்றான் वो खुद से मैं तुझे देता हूँ करके कहता है விடுதலைங்க आजादी है वो இதத்தானே அன்னைக்கு நேத்துல ஜெபத்துல கேட்டேன் यही तो चीज मैंने कल प्रार्थना में पूछी थी அந்த பிலாத்து சும்மா தாரேன்றான் और पिलातों को ऐवी दे रहा है करके कहता है ஒரு காரியம் தெளிவா இருக்கணுங்க एक चीज हमें बहुत सावधानी से समझना இயேசு है எனக்கு தராத यदि परमेश्वर मुझे दी हुई எந்த चीज को விடுதலையும் कोई भी आजादी எந்த ஆசீர்வாதம் कोई भी आशीष எனக்கு வேண்டவே வேண்டாம் मुझे चाहिए ही नहीं இப்படி சொல்ல தைரியம் இருக்கு ऐसे करने के लिए हमें இப்படி निडर சொன்னா रहना நமக்கு தைரியம் चाहिए வேணும். ऐसे बोलने के लिए हमें இயேசு निडर रहना தராத
नहीं இயேசுவை चाहिए। வாங்கினாரா? परमेश्वर को उसने लिए क्या? இயேசுவை விரும்பினாரா? यीशु को चाहते भी थे क्या? இல்ல नहीं, இல்ல कभी चाहते नहीं थे। அவன் கேட்டதுக்கு அவர் சரியா கொடுக்கல பாரு. वो पूछने पर जवाब ही नहीं दिए। அவனுக்கு பதில் கொடுத்திருந்தா விடுதலை கிடைக்கும். यदि उसको जवाब देते तो जरूर उन्हें आजादी मिल ஆனா जाती, அவன் சொல்ல முடியாது. मगर वो कह नहीं सकते। உலகத்தின் அதிபதி வருகிறான். दुनिया का शासक आता है, அவனுக்கு கேட்கற ஒண்ணு இல்லன்னு சொல்ல முடியாது. बात जो है वो मेरे पास नहीं है। உலகத்தை ஜெயிச்சிருக்க முடியாது. दुनिया को कभी जीत ही नहीं சிலுவையை पाते, ஜெயிச்சிருக்க முடியாது. उसको कभी जीत ही नहीं மரணத்தை पाते, ஜெயிச்சிருக்க முடியாது. मृत्यु को कभी नहीं जीत पाते, உயிரோட எழுந்திருக்க முடியாது. फिर से कभी जिला नहीं सकते। இதா கொடுக்காத, கடவுள் கொடுக்காத எதுவுமே எனக்கு வேண்டாம். पिता जो नहीं दिए वो कोई भी चीज मुझे चाहिए ही नहीं। वैसे हमें कहना चाहिए, ஹalleluya. ரெண்டே ரெண்டு காரணம். हमें दो चीज करना है, ரெண்டே ரெண்டு காரணம். दो ही चीज है। எனக்கு முன்னாடி நடந்தது உத்தமன் मेरे सामने उपस्थित रहकर सीधे बात में चलो, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி प्रतिज्ञा पूरा होने के लिए தேவ சித்தத்தின்படி செய்து परमेश्वर के अनुसरण करके உறுதியா காத்து धीरज धारा रहो, உறுதியா வேலை வரணும். उनकी समय आने दो। நீங்க எனக்கு சோகம் கொடுக்கணும் வேண்டாம். आपकी जो चंगाई के बिना मुझे कोई चंगाई नहीं चाहिए। நிறைய பேர் சாட்சிகளை கேட்டு ऐसे काफी सारे आपने गवाही सुनी है। வாலிபன் जवान था, கடவுளை நம்புற பையன் परमेश्वर के ऊपर विश्वास करता था, वो इंतजार करता है ஆனா கால் நடக்க முடியல मगर वो चल नहीं सकता है। சொல்றாங்க वो कहता है ஏதோ கழிப்புல மிதிச்சிருப்பேன். तुम तो कोई सो गलती पे जब तुम माफ पैसा करो, कोड़े। तुम पैसा दे दो, உனக்காக நாங்க அர்ச்சனை பண்றோம். तुम्हारे लिए हम ही जाकर நாங்க वो மந்திரிக்கிறோம். हम ही जाकर मंत्र कर सही देते हैं, आएगा। वो सही हो जाएगा। இயேசு கொடுக்காத விடுதலை எனக்கு வேண்டாம். यीशु को से दी गई एक नहीं दी गई एक आजादी अपनी नहीं सोच चाहिए। पाएंगे। ऐसे कहकर देखो, ஆண்டவர் உடனே நமக்காக செயல்படும். तुरंत परमेश्वर हमारे வேற पास आजादी எந்த देते हैं। வழியிலும் அதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். और कोई भी मार्ग से हमें चाह இயேசு रखना எனக்கு है, விடுதலை தந்தாதான் परमेश्वर मुझे आजादी देंगे तो ही அது நிரந்தரமானது, वो निरंतर रहेगा, நித்தியமானது. वो अनंत रहेगा। ஹalleluya. எந்த வழியிலும் எனக்கு வேண்டாம். और कोई मार्ग नहीं எந்த चाहिए, வழியிலும் வேண்டாம். और कोई मार्ग चाहिए भी வந்து வரும். नहीं। एक समय जब வேலை வந்து आएगा, வரும். एक दिन जब आएगा, ஆண்டவர் சொல்லுவாரு, परमेश्वर कहेंगे, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும். परमेश्वर का आवाज உங்களை कहता பார்த்து है, தேவன் சொல்லுவார். परमेश्वर तुम्हें ही देखकर தேவனுடைய कहेंगे, வாக்கு உங்களை பார்த்து சொல்லும். परमेश्वर का आवाज आकर कहेगा, இனி நீ அழுது கொண்டிராய். अब से तुम रोहोगे नहीं, இதுவரைக்கும் अब तक இதுவரைக்கும் अब तक அழுது तुम கொண்டிருக்கிறோம். रो रहे थे, கண்ணீர் வடித்துக் आंसू கொண்டிருக்கிறோம். बहा रहे थे। அந்த தேவனை நம்பி இருக்கிற जो பிள்ளைகள் परमेश्वर के ऊपर जो भरोसा रखता इन्हीं है, का आलम अब से तुम रोहोगे इन्हीं का आलम नहीं, बढ़ेगा। अब से तुम रोहोगे इन्हीं का नहीं, आलम बढ़ेगा। अब से तुम रोहोगे இது नहीं, வாக்குத்தத்தம் நிறைவேற ये போகிறது. प्रतिज्ञा पूरा होने वाला है। திடீர்னு ஞாபகம் வருது. तुरंत एक याद आता है, 73ஆம் சங்கீதத்தை என்ன பண்ணாங்கன்னா எடுத்து அந்த 73ஆம் சங்கீதத்துல இருந்து ஆண்டவர் நம்மோடு அந்த worship நேரத்துல பேசினார். और वर्कशीट के समय पे परमेश्वर ने हमने वचन संहिता 73 में से पढ़ने के लिए किए थे। அதுல அந்த பக்தன் நினைக்கிறான், तो फिर वहाँ पे वो परमेश्वर के भक्त को क्या सोचता அவன் है, என்ன சொல்றான், कहता है, நான் வந்து துன்மார்க்கனை பார்க்கிறேன். முதல்ல பார்க்கறான் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். और पहला वो कहता है कि जो पवित्र साफ दिल वालों को परमेश्वर चंगाई और अच्छाई करते हैं। நான் என்ன பண்ணிட்டேன், துன்மார்க்கனை பார்த்தேன். और मैंने दुष्ट इंसान को भी देख लिया, அவன் நல்லா वो இருக்கிறான். बहुत अच्छा है, மரண வரையில அவனுக்கு எடுக்கன் கிடையாது. मृत्यु तक तो उसे कोई सफल नहीं है। மனுஷக்கு படுகிற வருத்தம் அவனுக்கு கிடையாது. और इंसान जो व्याकुल पाता है वो भी उसके जीवन में नहीं பெருமை है, சரப்படிய போல அவனை சுற்றி और கொண்டிருக்கிறது. घमंड तो उसके पूरा और अच्छे से फैला हुआ है, அவன் கண்கள் கொழுப்பினால் நிரம்பி எடுப்பாய் பார்க்கிறது. और उसकी नजर तो चर्बी से बढ़कर बहुत एंग करके देखता है, அவன் விரும்புகிறதை விட அதிகமா கிடைக்குது. और जो चाहता है उससे भी ज्यादा उसे मिलता है। நான் பார்க்கேன், मैं भी देखता துன்மார்க்கனை हूँ, பார்க்கேன். मैं भी दुष्ट लोगों को देखता हूँ, நல்லா இருக்கிறான். वो तो बहुत ही अच्छा है, அவன் நல்லா இருக்கிறான். वो बहुत अच्छा है, அவன் நினைச்சதை விட அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்குது. उसके जीवन में कुशल तो ऐसे मिल गए वो पूछने से भी நான் बढ़कर। நாள்தோறும் பாதிக்கப்படுகிறேன். मैं दिन रात परेशानी में झेलता हूँ, காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். और दिन रात मुझे बहुत परेशानी झेलनी पड़ती है, பெரிய நிறைய காரியங்கள் எழுதிட்டு और ऐसे काफी सारी चीजें लिखी गई இதெல்லாம் है, சொல்றான். और ये सब कहने के बाद कहता है, எனக்கு இவ்வளவு கஷ்டம். मेरे जीवन में इतनी परेशानी है, எனக்கு இவ்வளவு கஷ்டம். परमेश्वर को मेरे लिए ऐसा क्यों देते हैं। கடைசில अंत में இதை அறியும்படி ये समझने के நான் लिए தேவ சமூகத்துக்கு मैं போனேன். परमेश्वर के चरणों में गया था, அங்கே எனக்கு ஒரு வெளிப்பாடு தரிசனம் கிடைச்சது. वहाँ पे मुझे एक दर्शन मिली थी। என்ன அப்படின்னா, क्या है वो, தேவன் அவனை சறுக்கான இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर ने तो उसे फिसलने वाले जगहों पे रखा है, நிக்கிற இடம் பயங்கரமா இருக்கு. और जो कड़ा है वो बहुत भयानक है। இப்ப நல்லா இருக்கிறான். अब तो बहुत ही अच्छा है, முடிவை அறியும்படி मगर अंत को जानने के लिए எண்டிங் என்ன? इसके अंत क्या है அதை பார்க்கிறதுக்கு वो समझने के लिए நான் பரிசுத்த பரிவர்த்தனத்துக்கு போனேன். मैं पवित्र स्थल में मैं जाता वहाँ हूँ, बोलते। मैं घुटना टेकता தேவ தரிசனத்தை हूँ, பார்த்து परमेश्वर की वाणी को देखता हूँ, அவன் முடிவு எனக்கு தெரிஞ்சது. उसका अंत भी मैं समझ चुका हूँ। சறுக்கான இடத்துல वो நிற்கிறான். फिसलने वाली जगहों पे है, எப்ப சறுக்கும் தெரியாது. कब फिसलेगा करके नहीं அவன் जानते। நிக்கிறான். वो खड़ा है, அவன் மேல தான் நிக்கிறான். मगर वो सामने ऊपर ही खड़ा है, ऊंचाई पर ही खड़ा है वो, சறுக்கான இடத்துல நிக்கிறான். मगर फिसलने वाले जगहों पर खड़ा है। उस फिसले तो கீழே வந்து नीचे गिर जाएगा।
கடைசியில் சொல்றான், वो अंत में कहता है, எனக்கு இவ்வளவு தண்டனை, இவ்வளவு அடி, இவ்வளவு பிரச்சனைனாலும் इतना परेशानी, इतना सबर, इतना दुख भी रहेगा तो भी கடைசியில் சொல்றான், अंत में कहता है 28ஆம் வசனம், 28, எனக்கோ परंतु मेरे தேவனை लिए அண்டிக் கொண்டிருப்பதே நலம். परमेश्वर को निर्भर रहना ही काफी है, எனக்கு அவர் போதும், वह काफी है। அவர் அண்டிக் கொண்டிருக்கிறது போதும், उनको समझना ही मेरे लिए அவர் काफी है। கொடுக்கிறது போதும், उतना जो दे रहे वो அவர் काफी है, கொடுக்கிறது எனக்கு போதும். वो जो दे रहे वो साफ है। எனக்கு தெரிஞ்சு मैं समझता हूँ அவர் அண்டிக் கொண்டிருந்தாலும் எனக்கு நலம். उनके ऊपर निर्भर रहना ही मेरे लिए सब कुछ தேவனை है। அண்டிக் கொண்டிருக்க விரும்புகிறேன். परमेश्वर को समझना और उनके मार्ग में ஏன்னா चलना அதனுடைய चाहता हूँ, முடிவு எப்படின்னா, क्योंकि वो उसका என் கால்களை கட்ட परमेश्वर மான்கால்களை मेरे போல पैरों को மாற்றி, हिरन के पैरों के என் கொம்புகளை समान और मेरे காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல மாற்றி सींग को राइनोसोरस की सींग के समान என்னை உயரமான ஸ்தலங்களிலே நடக்கப்படுகிறது. ऊंचे पर्वत पे लेकर चलता है। எப்படி किस நடக்கப்படுகிறது? प्रकार चलाते हैं? கால்களை மான்கால்களா மாற்றி मेरे पैरों को हिरन के पैरों के என்னை समान, தேவன் கொண்டு போய் நிறுத்துகிற இடம் और परमेश्वर मुझे कहाँ तक पहुँचाते हैं? உயரமான இடம். ऊंची पर्वत पर, எப்படி சும்மா நிறுத்தல? और ऐवे नहीं रह पाते அடிகளை हैं। உறுதிப்படுத்தி मेरे हर एक कदम को என்ன सुंदर बनाते நடக்குதோ சரிக்கான இடத்துல நிறுத்த और மாட்டேன். मुझे फिसलने वाली जगहों पे नहीं रखते हैं। எப்ப சறுக்குன்னு பயப்பட வேண்டியிருக்காது. तो अब हम फिसलेंगे करके डरने की जरूरत யோசேப்பு नहीं கொண்ட है। உயர்வு यूसुफ की जो ऊंचाई थी, அவன் எப்படி நிறுத்தினார்? वो किस प्रकार ऊंचाई पे रुकाए थे, उड़िया। बहुत दृढ़, उड़िया। सतर। அதுதாங்க கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற वही परमेश्वर हमारे लिए रखी गई चीज है, காத்திருப்போம். उसके लिए इंतजार करना है। காத்திருக்கிற பிரியர்களே, इंतजार करने के समय पे தேவ சித்தத்தை செய்யும். परमेश्वर की इच्छा पूरा करना चाहिए। जरूर காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவு வரும். धीरज रखने के लिए एक समय पूरा होगा। காத்திருக்குதலை தேவன் வீணாக்க மாட்டார். परमेश्वर हमारे धीरज रखने के समय को इनकार नहीं करते। दो चीजें करना है, அவருக்கு முன்னாடி நடக்கிறேன், उनके सामने जो हम चलते हैं, அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன். उनकी उपस्थित करते हुए, உண்மையோடு அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன். उपस्थित करते हुए सीधे रहना चाहिए। ஆமாங்க. हम सब बोलने की प्रार्थना करेंगे। Praise the Lord Jesus. நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், தகப்பனை நோக்கி பார்ப்போம், ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்போம், இரக்கங்களின் தேவனை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று, கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று, யெகோவா தேவன் நம்முடைய அளவிலாத கிருபையை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அப்பா உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கங்களின் தகப்பனே, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் யாரும் வெறுமனே திரும்பாதபடி உம்முடைய நிறைவான நன்மையை பெற்று செல்லத்தக்கதாக, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்லத்தக்கதாக தேவ தயவு உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, உம்முடைய வழி நடத்துகிற கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாள்தோறும் உம்முடைய வழியிலே நாங்கள் நடந்து உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, நாள்தோறும் உம்முடைய வழியிலே நடந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் மீதில் கடந்து வர பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவ்வியானவருடைய சமூகத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, உடைய நாம மகிமைப்படுவதாக, உடைய வல்லமை விளங்குவதாக. மாறாத உடைய வல்லமைக்காக, மாறாத உடைய கிருபைக்காக, மாறாத உடைய இரக்கத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பீராக. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனுடைய நன்மை செய்கிற கரம், யெகோவா தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம், யெகோவா தேவனுடைய பலத்த கரம் ஒவ்வொருடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை தாண்டி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. நன்மையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், மகிமைப்படுகிறோம். துதி கன மகிமையெல்லாம் இருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.